வாக்குண்டான் நல்ல மனமுண்டாம் மாவனதால் நோக்குண்டாம் மேனீர் உடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி துதிக்கையாம் பதம் தப்பாலும் சர்வாகம். ஓகே சார், பொதுவா ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. அது இல்லாம இன்னைக்கு ஒரு மேடம் கேட்டிருந்தாங்க பரிவர்த்தனையை பத்தி. பொதுவாக பரிவர்த்தனை அப்படின்னு நம்ம எடுக்கும்போது பரிவர்த்தனை வந்து எப்ப ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரிவர்த்தனை வந்து ஒரு தசாபுத்தி நடக்கும் போதோ அல்லது அந்த பாவத்தை நீங்க ஆக்டிவேட் ஆகும் போதோ. சாரி சார், வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் ஒன்னு ஆபீஸ்ல இருக்கேன் சார், மியூட் போட்டுக்கிறேன் சார், நான் வீடியோல பாத்துக்கிறேன் சார். போட்டுங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஸோ பரிவர்த்தனைன்ற போது பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து பரிவர்த்தனை எப்ப ஆக்டிவேட் ஆகும்னா, ஒன்னு தசாபுத்தி பீரியடு இல்ல அந்த பாவத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது பரிவர்த்தனைன்றது ஆக்டிவேட் ஆகும். பரிவர்த்தனை அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா பொதுவா பரிவர்த்தனைன்றது நல்ல விஷயம் தான். அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பரிவர்த்தனை, கிரக பரிவர்த்தனையா இருந்தாலும் சரி, சார பரிவர்த்தனையா இருந்தாலும் சரி. கிரக பரிவர்த்தனைனா அந்த கிரகம் வந்து தன் வீட்டுக்கு போகுது அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல இருந்து அந்த வீட்டுக்கு போகுது அப்படின்ற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான். ஆக்சுவலா வந்து பிசிக்கல் மூவ்மெண்ட்லாம் கிடையாது. ஓகே, இங்க இருந்து அந்த கிரகம் அங்க போகுது. ஓகே, தன் வீட்டுக்கு ஒரு கிரகம் போறதும் தன் வீட்டை பாக்குறதும் தன்னோட சுயசாரத்துல இருக்கிறதும் அந்த கிரகத்துக்கு பலம் அப்படின்ற கான்செப்ட்ல பரிவர்த்தனையை நம்ம வந்து பலம் அப்படின்றது சொல்றோம் இல்லையா? ஓகே, இதுதான் கான்செப்ட். ஓகே, பரிவர்த்தனையில ஒரு கிரகம் வந்து 100% செய்யக்கூடிய வேலையை செய்யும். பரிவர்த்தனை இல்லைன்ற பட்சத்துல அந்த வீட்டோட பலன், அந்த வீட்டுல வேற யாராவது கிரகம் இருந்ததுன்னா அந்த கிரகம் தான் இந்த கிரகத்தோட அங்க இருக்க. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப சூரியன் வீட்டுல செவ்வாய் வீட்டுல வந்து சூரியனும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். செவ்வாய் வீட்டுல சூரியன் இல்ல, சூரியன் வீட்டுல செவ்வாய் இருக்கு. சோ ஒரு தசாபுத்தி நடக்கும்போது செவ்வாய் தான் வந்து அதிகமா சூரியனோட பலனை கொடுப்பாரே தவிர சூரியன் கொடுக்க மாட்டார். ஏன்னா செவ்வாய் வீட்டுல ஏற்கனவே ஆள் இருக்காங்க. பொதுவா பாத்தீங்கன்னா வீடு கொடுத்தவரை விட வீடுக்கு வாடகைக்கு இருக்கிறவங்க அந்த வீட்டை வந்து பாத்துப்பாங்க. டெனன்ட் இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் ஓனர் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இல்லையா? அந்த கான்செப்ட் பிரகாரம் டெனன்ட் தான் அங்க பவர்ஃபுல்லா இருப்பாங்க. டெனன்ட் தான் அந்த வீட்டை வந்து நல்லா பாத்துப்பாங்க. அதனால அந்த வீட்டோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து டெனன்ட் கையில இருக்கும். ஸோ அதனால வந்து அந்த வீட்டுல இருக்க கிரகம் தான் அந்த வீட்டோட வேலையை செய்யும். ஓகே, அது இந்த பரிவர்த்தனைன்னு பார்க்கும்போது எந்த கிரக பரிவர்த்தனையாயோ அது 100% தன்னோட வீட்டோட பலத்தை கொடுக்கும். அவ்வளவுதான் சிம்பிளான கான்செப்ட் பரிவர்த்தனை பத்தி புரிஞ்சுக்கணும். ஸோ எந்த ஒரு கிரகமுமே பொதுவா பாத்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்தை சொல்லும் போது ஒரு கிரகம் தான் நின்ற வீட்டோட வேலையை முதல்ல செய்யும். அப்புறம் தனக்கு சாரம் கொடுத்தவங்களோட வீட்டு வேலையை செய்யும். தனக்கு யார் சாரம் கொடுத்தாங்களோ அவங்களோட ஆதிபத்திய வீட்டு பலனை செய்யும். அதே மாதிரி தன்னோட வீட்டோட பலனை செய்யும். இதுதான் வந்து 4 கான்செப்ட். அவ்வளவுதான். இந்த 4 கான்செப்ட்ல தான் சாரம் கொடுத்தவர் அப்படின்றதுக்கு இல்லையா, சாரம் வந்து பரிவர்த்தனையில சுயசாரம்னு ஆயிடும். சுயசாரம்னாலும் தன்னோட வீட்டு பலனை 100% செய்யும் அப்படின்றது கான்செப்ட். அவ்வளவுதான். ஸோ அதுதான் பரிவர்த்தனை பத்தி சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒருத்தருக்கு பரிவர்த்தனை இருந்ததுன்னா இன்னொருத்தருக்கு பரிவர்த்தனை இருக்கணும்ன்ற நெசசிட்டிஸ் இல்லை. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? இப்போ நீங்க சொல்ற பிரகாரம் பார்த்தோம்னா, இப்போ மேஷத்துல வந்து புதன், மிதுனத்துல செவ்வாய், இப்போ 2 பரிவர்த்தனை ஆயிருக்கு. அப்போ புதன் வந்து அதோட தசாபுக்தியில வந்து புதனோட மேஷத்துல இருக்கக்கூடிய இதோட பலனை கொடுப்பாரா, இல்ல புதனோட மிதுனத்தோட பலன் கொடுப்பாரு? அதாவது மேஷத்துல பலனை கொடுக்கறத விட மிதுனத்தோட பலனை அதிகமா கொடுப்பாரு. மிதுனத்தோட பலன் கொடுப்பாரு அந்த தசாபுக்தியில. ஆமா. நன்றி சார், நன்றி. ஓகே, இந்த பரிவர்த்தனை பத்தி இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப வந்து மிதுன லக்னம், அதாவது மேஷ லக்னம் எடுத்துங்க. நீங்க சொன்ன மாதிரி மேஷ லக்னம் எடுத்துங்க. மேஷ லக்னம் சூரியன் வந்து விருச்சிகத்துல இருக்காரு, செவ்வாய் வந்து சிம்மத்துல இருக்காருன்னு எடுத்துங்க. செவ்வாய் வந்து இல்ல சனி விருச்சிகத்துல இருக்காரு, செவ்வாய் வந்து கும்பத்துல இருக்காருன்னு எடுத்துக்கோ. ஓகே, இவங்க 2 பேரும் இப்படி இருக்காங்கன்னு எடுத்துக்கோ. இப்ப வந்து செவ்வாய் தசையோ இல்ல வந்து சனி தசையோ நடக்கும்போது, சனி தசை சனி புத்தி, செவ்வாய் தசை செவ்வாய் புத்தி, இல்ல சனி தசையில செவ்வாய் புத்தி, அந்த மாதிரி ஏதோ ஒரு புத்தி நடக்குதுன்னு வச்சுங்களேன். செவ்வாய் தசையோ செவ்வாய் புத்தியோ சனி புத்தியோ இப்படி நடக்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்? பரிவர்த்தனையில செவ்வாய் வந்து 8ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு, அதாவது தன் வீட்டுக்கு 8ல வந்துடுறாரு. சனி வந்து 11க்கு போயிடுறாரு. ஓகே, சோ இங்க வந்து செவ்வாய்ன்றது லக்னாதிபதியும் கூட இல்லையா? சோ இவங்க ஏதோ ஒரு சின்ன விஷயம், அங்க வந்து ஒரு விபத்தோ இல்ல வேற எதையோ ஹேண்டில் நடக்குதுன்னு வச்சுங்களேன்.
அப்போ வந்து என்ன ஆகும், செவ்வாய் தன் வீட்டுக்கு வர்றதுனால 100% பலனை கொடுக்கறதுனால இங்க இவர் தன் நண்பரோட போகும்போது நண்பருக்கு ஆபத்து இல்ல, இவருக்கு ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். புரியுதுங்களா? புரியுது சார். புரியுது சார். அவ்வளவுதான் சார். அதாவது பரிவர்த்தனப்ப வந்து கோச்சார் அந்த தசா நடக்கும்போது தான் நின்ற வீட்டு பலனை விட தன்னுடைய சொந்த வீட்டு பலனை அவர் செய்வாரு. அவ்வளவுதாங்க. ஓகே ஓகே ஃபைன். அவ்வளவுதான். இதுதான் கான்செப்ட். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு 4-5 விதிகள் எல்லாரும் என்ன ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு விதிகளை மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சொந்த வீட்டு பலன்களோட சேர்த்து நின்ற வீட்டு பலன்கள் செய்வாரு இல்லைங்களா? என்னங்க? சொந்த வீட்டு பலன்களோட சேர்த்து நின்ற வீட்டு அது ஆமா, நின்ற வீட்டு பலனும் வந்து நடக்கும். அதாவது நான் சொன்ன கான்செப்ட் வந்து 4 கான்செப்ட் சொன்னேன் இல்லையா? தான் நின்ற வீட்டு பலனை செய்வாரு, தன்னோட சொந்த வீட்டு பலனை செய்வாரு, தனக்கு யார் சாரம் கொடுத்தாங்களோ அவர் எங்க நிக்கிறாரோ அந்த வீட்டு பலனை செய்வாரு, அந்த வீட்டோட ஆதிபத்திய பலனையும் செய்வாரு, தன்னோட ஆதிபத்திய வீட்டையும் பலனையும் செய்வாரு. இதுதான் கான்செப்ட். எல்லா கிரகத்துக்குமே எல்லா கிரகமும் தசாபுத்தி நடக்கும்போது இதுதான் கான்செப்ட். இந்த வர்க்கோத்தமம் இல்லாட்டினாலுமே எல்லா கிரகமும் இதனாலும் செய்யத்தானே செய்யும். ஆமா, வர்க்கோத்தம் இல்ல, இது வந்து இது உங்களுக்கு பரிவர்த்தனை இல்லாட்டினாலும் இந்த இல்லைன்னாலும் 4 வேலையும் எல்லா கிரகமுமே செய்யும் அப்படின்றதா. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா தனக்கு சாரம் கொடுத்தவர் அப்படின்றவரு நம்ம என்ன சொல்றோம், பரிவர்த்தனையில தன் வீட்டுக்கு போயிடார், அவர் இங்க வந்துடுறாரு சொல்லிடுறோமா? ஆமா, அந்த வீட்டு பலனை முழுமையா செய்யணும் அர்த்தம். ஓகே, பரிவர்த்தனை இல்லைன்னா வேற சாரம் இருக்கும், பரிவர்த்தனை அந்த சாரமே இருக்கும். அந்த சாரமே இருக்கும். இப்ப பரிவர்த்தனைக்கு முன்னாடி வேற ஒரு கிரகம் அந்த வீட்டுல இருக்கு இல்லையா? ஆமா, விதிப்படி அந்த பரிவர்த்தனை பெற்ற கிரகம் தான் இந்த வீட்டு வேலையை ஃபுல்லா செய்யணும். கரெக்ட். விதிப்படி இந்த பரிவர்த்தனை பெற்ற கிரகம் தான் இந்த வீட்டு வேலையை ஃபுல்லா செய்யணும். ஆனா இது என்ன பண்ணுது, பரிவர்த்தனையில அந்த கிரகமே தன் வீட்டு வேலையை முழுசா செஞ்சிருதுன்னு சொல்லலாம். அவ்வளவுதான். இப்ப திருமண பொருத்தத்துல தசா சந்தி பாக்குறது விட்டுங்க. என்னம்மா தசா சந்தி? தசா சந்தி அன்னைக்கு நீங்க பாக்க போறோமா? அதாம பாக்க போறோம் இன்னைக்கு. யார்? பிரியா மேடமா? சத்யா. ஓகே. இன்னைக்கு பிரியா மேடம் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க. சரி, அவங்க தான் கேக்குறாங்களா? ஓகே. ஓகே, இப்ப நம்ம வந்து விதி ஒரு 10-15 விதிகளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு போயிடலாம், பொருத்த பார்க்கறதுக்கு போயிடலாம். இப்போதான் ஆரம்பிக்கிறீங்களா சார்? ஆமா சார். நீங்க வரணும் தான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் சார். ரொம்ப நன்றி சார். ஓகே. அப்படி இல்லை, கொஞ்சம் வெளியே போயிட்டு ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு சிஸ்டம்ல, வந்து கொஞ்சம் சின்ன ப்ராப்ளம், அதனால அது. ஓகே. ஓகே, இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல 12ல் உள்ளவர் திசை நடந்து, அதாவது 12ஆம் இடத்துல இருக்கவர் திசை நடந்து 7ல் இருக்கவர் திசையும் நடந்ததுன்னா, 12ல உள்ள திசை நடந்து 7ல ஒரு தீய தசை அதெல்லாம் நடக்கும் போது அப்படின்றத நம்ம பாத்துக்கணும். புரியல. ஒரு ஜாதகத்துல 12ல் உள்ளவர் திசையில் 7ல் உள்ளவர் புத்தியில், 12ல ஒரு கிரகம் இருக்கு, 7ல ஒரு கிரகம் இருக்கு, தசா புத்தி நடக்குதுன்னு எடுத்துங்க. 12ல் உள்ளவர் திசையில் 7ல் உள்ளவர் புத்தியில் 2 பேருமே பாவர்களா வந்தாங்கன்னா கலத்திரத்துக்கு அந்த நேரங்கள்ல ஒரு பிரச்சனையே கொடுக்கும்ன்றது அர்த்தம். அதாவது 7ல, அதாவது இதனால்தான் நம்ம வந்து 6-8 இருந்து தசா நடத்தும் போது திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றது காரணம் என்னன்னா, 12-7 போது 6-8 வந்துடும். அதனால எப்பயுமே பாத்தீங்கன்னா 6-8 வரும்போது திருமணம் பண்றதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்ல வரோம். ஓகே, இது ஒரு கான்செப்ட். 2வது கான்செப்ட் பிரகாரம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 7-12 நாங்க வரும்போது கண்டிப்பா அந்த 7ஆம் பாவத்துக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்றது கான்செப்ட். அதனால எப்பயுமே 6-8 இருந்து தசா நடத்தும் போது முடிஞ்ச வரைக்கும் கல்யாணம் பண்ணாதீங்க. அதே மாதிரி அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கோ 10 வருஷத்துக்கோ இந்த 6-8, அதாவது 12-7, 6-8 இந்த மாதிரி தசாபுத்திகள் வரும்போது அவங்களுக்கு முன்னாடியே சொல்லி இந்த பீரியட்ல ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்றத சொல்லி கல்யாணம் பண்ணுங்க, இல்ல அவாய்ட் பண்ணிடுங்க, வேற ஜாதகம் இருந்தா பாக்கலான்றத நம்ம சொல்லலாம். இதுதான் வந்து கான்செப்ட். அம்சத்துல 12-7னா அம்சத்துல 6-8 வரும்.
ஆமாமா, அம்சத்துல மட்டும் இல்லம்மா, இதுலயும் 6 8 தானே இருக்கு. 12 7ன்னா என்ன இருக்கும்? 7 அங்க 12ஆம் இடம்ன்றது 7க்கு 6ஆம் இடம் தானே இல்லையா? 12ஆம் இடத்துக்கு 7ஆம் இடம்ன்றது 8ஆம் இடமா வரும். அதனால 12 8னா சஷ்டாஷ்டகமா வருது ஆக்சுவலா. அதுல பாவர்கள் இருந்து தசாபுத்தி நடத்தும் போது கலத்திரத்துக்கு ப்ராப்ளங்களை கொடுக்கும், இல்ல கலத்திரத்துக்கு மாரகத்தை கொடுக்கும் அப்படின்றது கான்செப்ட். ஸோ அதை பார்த்துக்கோங்க, அது ஒண்ணு. அடுத்து பாத்தீங்கன்னா சனி சந்திரன் மற்றும் ராகு அல்லது கேது கூட சேர்ந்து 2லயோ 7லயோ இருக்கும்போது இருந்தாங்கன்னா, சனி சந்திரன் 2 பேருமே ராகு அல்லது கேதுவோட சேர்ந்து 7ஆம் இடத்துல இருந்தாங்கன்னா வயதுக்கு மூத்த கலத்திரம் வரும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சனி சந்திரன் ராகு அல்லது கேதுவோடு சேர்ந்து 2 அல்லது 7ஆம் இடத்துக்கு இருந்தாங்கன்னா வயதுக்கு மூத்த கலத்திரம் வரும் அப்படின்றத சொல்லலாம். அடுத்து 7ல சனி இருந்தாலும் பார்த்தாலும், 7ஆம் இடத்துல சனி இருந்தாலும் பார்த்தாலும் தாம்பத்திய சுகம் குறைவு. 7ல் சனி இருந்தாலும் பார்த்தாலும் தாம்பத்திய சுகம் குறைவு. இதேதான் நம்ம கேதுக்கும் எடுத்துக்கலாம். 7ல கேது இருந்தாலும் இல்ல 7ஆம் இடத்தை கேது பார்த்தாலும் தாம்பத்திய சுகம் குறைவு அப்படின்றத எடுத்துக்கலாம். ராகு கேதுமா சார்? என்னம்மா? ராகு கேது மட்டுமா? ராகு மட்டும் தானே? இல்ல இதுல வந்து 7 முதல்ல சந்திரன் சனி ராகு அல்லது கேதுவோட சேர்ந்து இருந்தாங்கன்னா வயதுக்கு மூத்த கலத்திரம். அடுத்தது 7ஆம் இடத்துல சனி இருந்தாலும் அல்லது 7ஆம் இடத்தை சனி பார்த்தாலும் தாம்பத்திய சுகம் குறைவு. கேது 7ல் இருந்தாலும் கேது 7ல் இருந்தாலும் அல்லது 7ஆம் இடத்தை பார்த்தாலும் தாம்பத்திய சுகம் குறைவு. கேது மட்டும்தான் கரெக்ட். கேது. ஒருத்தர் ஜாதகத்துல 8ஆம் இடம் பாதிக்கப்பட்டால் புத்திர தோஷம் உண்டு. சரி, இப்ப சனிக்கும் சொல்லிட்டீங்க, கேதுக்கும் சொன்னீங்கன்னா 7ஆம் இடத்துக்கு. ஆமாங்க. ஓகே ஓகே. சரி, இப்ப சனி சந்திரன் ராகு அல்லது கேதோட 2 7ல இருந்தா அப்படியே சொன்னீங்க. ஆமா, அது இருந்ததுன்னா மூத்த கலத்திரம் சொன்னேன். சரி, வயதுக்கு மூத்த கலத்திரம். 8 பாதிக்கப்பட்டால் என்ன சொன்னீங்க? என்னம்மா? 8 பாதிக்கப்பட்டால் என்ன சொன்னீங்க? அதான் ஒரு ஜாதகத்தில் 8ஆம் இடம் பாதிக்கப்பட்டதுன்னா புத்திரதோஷம் இருக்குன்னு சொன்னேன். ஏன்னா உயிர் உண்டார இடம் 8ஆம் இடம். அதனால 8ஆம் இடம் பாதிக்கப்பட்டால் புத்திரதோஷம் உண்டு. 8ல் குரு மறைந்தாலும் இந்த தோஷம் உண்டாகும்? இல்லம்மா. 8ல் குரு மறைந்தாலும் சிம்ம லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல குரு இருந்தாலும் உங்களுக்கு புத்திரங்கள் உள்ள ஆட்கள் இருக்கிறாங்க. ஓகே. அப்புறம் வக்ரம் அல்லது நீச கிரகத்தின் வீட்டில் அம்ச லக்னம் அமைந்தால், வக்ரம் அல்லது நீச கிரகத்தின் வீட்டில் அம்ச லக்னம் அமைந்தால் திருமண தடை, மகிழ்ச்சி குறைவு ஏற்படும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா செவ்வாய் நீசம்னு ராசி கட்டத்துல வக்ரம் அல்லது அதாவது ராசி கட்டத்துல வக்ரம் அல்லது நீச கிரகத்தின் வீட்டில், நீச கிரகம் இருக்கிற வீட்டுல ராசி கட்டத்துல நீ ஒரு கிரகம் நீசமா இருந்ததுன்னா, நீசமாவோ வக்ரமாவோ இருந்ததுன்னா அதனுடைய அம்ச வீட்டில் லக்னம் விழுந்தால், அதனுடைய அம்சத்தில் அந்த வீட்டுல லக்னம் விழுந்தால், அந்த கிரகத்தோட வீட்டுல லக்னம் விழுந்தால் திருமண தடை, மகிழ்ச்சி குறைவு ஏற்படும். உதாரணத்துக்கு செவ்வாய் ராசி கட்டத்துல நீசமா இருக்காருன்னு வச்சுங்க. மேஷ லக்னமாவோ இல்ல விருச்சிக லக்னமாவோ அம்சத்துல வந்துச்சுன்னா அது பிரச்சனைகளை கொடுக்கும். அல்லது உதாரணத்துக்கு சந்திரன் எடுத்துங்க. சந்திரன் நீசமா இருக்காரு. சந்திரன் நீசமா இருக்காரு அதுக்கு இதுல ராசியில அம்சத்துல
கடக லக்னமா வந்துச்சுன்னா அது ஒரு பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்னு. மேஷ லக்னம் சார், மேஷ லக்னத்துக்கு கடகத்துல செவ்வாய் நீச்சம். இப்ப நவாம்சத்துல கடகத்துல வந்து லக்னமா விடக்கூடாதா இல்ல மேஷத்துல? மேஷத்துல லக்னமா விடக்கூடாது. அதாவது லக்னத்தை விட்டுருங்க, ராசியில வந்து லக்னத்தை விட்டுருங்க, ராசியில லக்னத்தை பார்க்காதீங்க. ராசியில ஒரு கிரகம் நீசமா இருக்குன்னு வச்சுங்க, அந்த ராசி பார்க்கல. இப்போ நீங்க சொல்ற பிரகாரம் பார்த்தோம்னா இந்த நீச்சம் பெற்ற வீடு இருக்கு பாத்தீங்களா, இப்போ செவ்வாய் போய் கடகத்துல நீச்சம் ஆகுதுன்னா நவாம்சத்துல கடக லக்னமா வரக்கூடாது, அப்படித்தானே? இல்ல நவாம்சத்துல இது வரக்கூடாது, மேஷ லக்னமாவோ இல்ல விருச்சிக லக்னமாவோ வரக்கூடாது. அப்ப எந்த கிரகம் நீச்சம் ஆகுதோ அதோட வீட்டுக்கு அந்த வீட்டு அதிபதி லக்னமா வரக்கூடாது. ஆமா, அந்த வீட்டு அதிபதி லக்னமா வரக்கூடாது. ரைட், நன்றி சார். வக்ரம் அல்லது நீச கிரகத்தின் வீட்டில் அம்ச லக்னம் அமைந்தால், சிம்பிளா விதி எழுதணும்னா வக்ரம் அல்லது நீச கிரகத்தின் வீட்டில் அம்ச லக்னம் அமைந்தால் திருமணம் விஷயத்துல மகிழ்ச்சி குறைவு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி அம்ச லக்னத்துல கேது இருந்தாலும் மகிழ்ச்சி குறைவு, திருமண விஷயத்துல மகிழ்ச்சி குறைவு. எதுல சார்? அம்ச லக்னத்துல கேது இருந்ததுன்னா, அம்ச லக்னத்துல சுக்கிரன் இருந்ததுன்னா காரகோ பவனாஸ்தி, திருமணம் அமையறதுலயே பிரச்சனை இருக்கும், இல்ல ரொம்ப டிலே ஆகி திருமணம் வரும். அம்ச லக்னம் கேது இருக்க, அம்ச லக்னத்துல கேது இருக்க மகிழ்ச்சி குறைவு, திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சி குறைவு, பிடிப்பு இருக்காது. அம்ச லக்னத்துல சுக்கிரன் இருந்ததுன்னா, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விதிதான், சுக்கிரன் இருந்ததுன்னா காரக பவனாஸ்தி, திருமணம் அமையறது இல்ல, அப்படி இல்லாட்டி டிலே ஆகி அமையும் திருமணம். அம்சத்தோட லக்னாதிபதி அம்சத்துல நீசம் ஆகும்போது, அம்சத்துல எந்த லக்னமோ அந்த லக்னாதிபதி அம்சத்திலேயே நீசமானார்னா, நீச வீட்டுல இருந்தாருன்னா திருமண வாழ்க்கை திருப்தியின்மை. அம்சத்துல எந்த லக்னமோ அந்த லக்னாதிபதி அம்சத்திலேயே நீச வீட்டுல இருந்தாருன்னா மகிழ்ச்சி குறைவு. அடுத்து குடும்பாதிபதி சாரம் வாங்கி விரயத்தில் குடும்பாதிபதி இருக்கக்கூடாது. குடும்பாதிபதி சாரம் வாங்கி விரயத்தில் குடும்பாதிபதி இருக்கக்கூடாது. இது எல்லா லக்னத்துக்கும் அமைஞ்சிடாது, ஒரு சில லக்னத்துக்கு மட்டும்தான் அமையும். அதாவது தனுசு லக்னம் எடுத்துங்க, தனுசு லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி யாரு? சனி. அவர் வந்து விருச்சிகத்துல அனுஷம் நட்சத்திரத்துல உட்கார்ந்தாருன்னா அது பிரச்சனைகளை கொடுக்கும். அதே மாதிரி மிதுன லக்னத்துக்கு இந்த 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 இது பொருத்தாது. ஏன்னா மிதுன லக்னத்துக்கு சந்திரன் வந்து அங்க உச்சமாறாரு, அதனால இது பொருந்தாது. வேற எந்த லக்னம் வரும் உங்களுக்கு? கன்னி லக்னம் வருமா? கன்னிக்கு வராது. கன்னிக்கு வரும். என்னம்மா? குடும்பாதிபதி சாரம் வாங்கி விரயத்தில் குடும்பாதிபதி இருக்கக்கூடாது. அதாவது 2ஆம் அதிபதி சாரம் வாங்கி 12ல குடும்பாதிபதி இருக்கக்கூடாது. 2ஆம் அதிபதி சாரம் வாங்கி 12ல குடும்பாதிபதி இருக்கக்கூடாது. இது வந்து தனுசு லக்னத்துக்கு பொருந்தும். 2ஆம் அதிபதி சனி, 12ல சனியோட நட்சத்திரம் இருக்கு, தனுஷு நட்சத்திரத்துல சனி உட்கார்ந்தாருன்னா பிரச்சனைகளை கொடுக்கும். கன்னி லக்னம் வருமே சார்? கன்னி லக்னம் வர ஒவ்வொன்றுக்கா வர. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து இது மீனத்துக்கு குடும்பாதிபதி சூரிய இது செவ்வாய் 2ஆம் அதிபதி செவ்வாய், அவர் வந்து இதுல உட்காரக்கூடாது, கும்பத்துல இருக்கக்கூடாது.
அவரு காலபுருஷ தத்துவத்துப்படி பாதகாதிபதியா வந்துருவாரு. காலபுருஷ தத்துவத்துப்படி பாதகாதிபதியா வந்துருவாரு. அது இல்லாம அவரே வந்து குடும்பாதிபதியா வந்து 12 உட்காருவாரு. அதுவும் சரியா வராது. ஆனா இந்த அமைப்பு அதிகமா வந்து மிதுன லக்னத்துக்கு பொருந்துறது இல்லை. ஏன்னா இங்க வந்து மிதுன லக்னத்துல சந்திரன் உச்சமாறாரு. அதனால 12 கிரகம் உச்சமா, காலபுருஷ தத்துவத்துப்படி பாத்தீங்கன்னா 12 ஒரு கிரகம் உச்சம். அதே மாதிரி இங்க 12 உச்சமா இருக்கிறதுனால இந்த விஷயம் மிதுன லக்னத்துக்கு பொருந்துறது இல்லை. ஆனா இது வந்து கன்னி லக்னத்துக்கு பொருந்தும். கன்னிக்கு பாத்தீங்கன்னா 2ஆம் இடம். 12ல வந்து சூரியன் வேணா சுக்கிரன் வேணா உச்சமாவலாம், சந்திரன் வந்து உச்சம் ஆகக்கூடாது. சந்திரன் போய் மறையிற கணக்கு இல்லம்மா, சந்திரன் மறையறதா எடுத்தா கூட குடும்பாதிபதி சாரம் வாங்கி 12 ஒரு கிரகம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றோம். இது சந்திரனுக்கு பொருந்துறது இல்லை. இது சந்திரனுக்கு பொருந்துறது இல்லை. ஒரு 90% இந்த விதிகள் வந்து சந்திரனுக்கு பொருந்துறது இல்லை. கன்னி லக்னத்துக்கு இது பொருந்தும். ஏன்னா 2ஆம் அதிபதி சுக்கிரன், அவரு சிம்மத்துல இருக்கக்கூடாது. பொதுவாவே நம்ம சொல்லியிருக்கோம் சுக்கிரனுக்கு சிம்மம் வந்து நல்ல இடம் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்கோம் பொதுவாவே. அதே மாதிரி இந்த இடத்துலயும் இதே அமைப்பு இங்க வரும். இங்க வந்து 2ஆம் அதிபதி சாரம் வாங்கி சுக்கிரன் வந்து 12ல இருக்கிறதுனால இது ஒரு பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்றது அர்த்தம். ஓகே, ஒரு டவுட் கேட்கறேன். சொல்லுங்க. திருமணத்துக்குன்னா அம்சம் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்களே, அப்ப அம்சத்துல 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி அந்த மாதிரி பார்க்கணும். அம்சத்துல வந்து ஆக்சுவலா திருமணம்னா நம்ம எல்லாத்தையுமே பொதுவா வந்து பாக்குறது வந்து ராசி கட்டம் தான் பாக்குறோம். ஆனா அம்சத்துல எங்க பாக்குறோம்னா, ஒரு கிரகம் வந்து ராசியில நீசமாவோ இல்ல வந்து வக்ரமாவோ, நீசமா இருக்கு, ஓகே நீசமா இருக்கு, இல்ல அஸ்தங்கம் அடைஞ்சிருக்கு, ராசியில பாதிப்பு அடைஞ்சிருக்கு அப்படின்னும் போது அம்சத்துல அந்த கிரகம் வந்து தன்னோட சுய வீட்லயோ, அம்சத்துல வந்து 4ஆம் இடத்துலயோ 5ஆம் இடத்துலயோ அது இருக்கும்போது கண்டிப்பா அது ஒரு பிரச்சனைகளை கொடுக்கறது இல்ல, நல்லாவே இருக்கு. ஆனா அம்சத்திலயும் மறைஞ்சதுன்னா கண்டிப்பா அது பிரச்சனைகளை கொடுக்கும். அதனாலதான் அம்சத்தை பார்க்கணும்ன்றாங்க திருமணத்துல. சோ ஒரு கிரகம் ராசியில மறைஞ்சி அம்சத்துல நல்லா இருந்ததுன்னா திருமணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஜாதகரோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு கிரகம் ராசியிலையும் மறைஞ்சி அம்சத்திலையும் மறைஞ்சதுன்னா அந்த காரகத்துவம் உங்களுக்கு திருமணத்துக்கு அப்பையும் நல்லா இருக்காது அப்படின்றத சொல்லுங்க. நன்றி. ஓகே, அடுத்த விதி பாத்தீங்கன்னா 7ஆம் அதிபதி குருவாக வந்து 7ஆம் அதிபதி குருவாக வந்து அவரை செவ்வாய் கூடினாலும், செவ்வாய் பார்த்தாலும் கூடினாலும், அல்லது 7ஆம் அதிபதி செவ்வாயாக வந்து குரு கூடினாலும் பார்த்தாலும் கூடினாலும், ஓகே, திருமண வாழ்க்கையில நிம்மதி குறைவு. அதாவது 7ஆம் அதிபதி குருவா வந்து அவரை செவ்வாய் சேர்றது, 7ஆம் அதிபதி குருவா வந்து அவரை செவ்வாய் சேர்றது, இல்ல 7ஆம் அதிபதி செவ்வாயா வந்து அவரை குரு சேர்றதை பாக்குறது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நாம இது இருந்ததுன்னா இவங்களுக்கு திருமண வாழ்க்கையில நிம்மதி குறைவு அப்படின்றத எடுத்துக்கோம். அது எதனாலங்க சார்? என்னம்மா? அது செவ்வாய் குரு நட்பு கிரகம் தாங்க சார். நட்பு கிரகம் தான். ஆனா செவ்வாய் குருவும் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் 12ஆ வராங்களா? மேஷத்துக்கு 12ஆம் அதிபதி யாரு? ஓகேங்க சார், செவ்வாய். அதே மாதிரி இதுக்கு தனுசுக்கும் 12 செவ்வாயா வருவாரு. இவருக்கு அவரு 12, அவருக்கு இவரு 12ஆ வராரு. அதனால இவங்க 2 பேரும் லக்னமா வரும்போது 7ஆம் அதிபதியா வரக்கூடாது அப்படின்றது கான்செப்ட். அப்ப இந்த தனுசுக்கும் மேசத்துக்கும் குரு ஒருத்தர் வந்து காலபுருஷ தத்துவப்படி ஒருத்தர் வந்து 8ஆம் அதிபதியாகவும் இன்னொருத்தர் 12ஆம் அதிபதியாகவும் வராரு இல்லையா? அதனால 7ல தொடர்பு பெறும்போது இந்த பிரச்சனைகளை கொடுக்குறாங்க. அப்ப அந்த தனுசுவோ மேஷமோ இருந்தாங்கன்னா இந்த குரு செவ்வாய் இணைந்தா அவங்களுக்கு கண்டிப்பா பிரச்சனை இருக்குதுன்னு எடுத்துக்கலாம் அந்த தசா காலங்கள்ல. ஆமா, கண்டிப்பா கண்டிப்பாங்க சார். அது ஒரு ஃப்ரெண்டுக்கு கூட அந்த தனுசு தாங்க சார் அவங்க லக்னம். பாத்தீங்கன்னா நீங்க இப்ப சொல்லும் போது ஞாபகம் வருது, செவ்வாய் தசா நடக்கும் பொழுது கணவன் மனைவி பிரிஞ்சாங்க சார். இத்தனைக்கு வெளிநாட்டுலதான் இருந்தாங்க. நீங்க சொல்லும் போது அந்த ரூல் ஞாபகத்துக்கு வருதுங்க சார். அது உண்மைதாங்க சார். சிறப்புங்க சார். தேங்க்யூ.
ஓகே. 7ஆம் அதிபதியா வரக்கூடாது அப்படிதானே? 7ஆம் அதிபதியா செவ்வாயோ குருவாக இருந்து செவ்வாயா குருவாக கூடினாலும் பார்த்தாலும். ஆமா சார், ஆமா சார், ஆமா சார், ஆமா சார், இதுதான் விதி. ஓகே. என்ன பிரிவு உண்டாகுமாங்க சார்? அதாவது அந்த இது எந்த ஆதிபத்தியம் பெற்றிருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி. இப்ப 8ஆம் இடம் ஆதிபத்தியமா இருந்ததுன்னா பிரிவு, அடிதடி, சண்டைன்னு எடுக்கலாம். இல்ல சிம்பிளா வந்து அது வந்து இதுல கேந்திர கோணங்களே இருக்குன்னு வச்சுக்கோங்க, நல்லா இருக்கா கூட சுப பிரிவுகள் ஏற்படும். என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க, இன்னொருத்தர் வந்து உள்ளூர்ல இருப்பாங்க. சுப பிரிவினைகள் ஏற்படும் அந்த தசாபுத்தியில. சுப பிரிவு நிம்மதியின்மை அப்படின்னு எடுத்துக்கணும். அது வந்து நம்ம அதிகமா மேடம் சொன்ன மாதிரி ஒரு சில ஜாதகங்கள்ல பிரிவினைகள் கண்டிப்பா இருக்கு. இங்க வந்து நிம்மதி குறைவு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆமாங்க சார். அவங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து தனுசு லக்கணம், செவ்வாய் மேஷத்துல இருக்கிறாரு, குரு நீச்சம் ஆயிட்டாரு. அப்ப பாத்தீங்கன்னா அந்த தசா முடியறப்ப வந்து பிரிஞ்சிட்டாங்க. கணவன் மனைவி வெளிநாடு தான், அவங்க தனியா ஒரு வீடு கொடுத்து நீ இங்க இருன்னு. குழந்தைக்கும் பாதிப்பு ஏற்பட்டுருச்சுங்க சார், மனநிலை பாதிப்பு ஏற்பட்டுருச்சு. கரெக்டுங்க சார். ஓகே. குரு வந்து அவிட்டத்துல இருப்பாரு, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா குரு அவிட்டத்துல இருப்பாரு. ஓகேங்க சார், அதை நான் செக் பண்ணிக்கிறேன் சார். செக் பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகே. இங்க அடுத்த ரூல் எடுத்துக்கலாம். இப்ப வந்து அஸ்தங்கம் பெற்ற கிரகத்தின் வீட்டில் ஒரு கிரகம் அஸ்தம் பெறுதுன்னா அங்கேயும் அம்ச லக்னம் வரக்கூடாது. அஸ்தங்கம் பெற்ற கிரகத்தின் வீட்டில் அம்ச லக்னம் விழக்கூடாது. அஸ்தங்கம் பெற்ற கிரகத்தின் வீட்டில், ராசியில ஒரு கிரகம் அஸ்தங்கம் பெறுது, அந்த கிரகத்தோட வீட்டுல அம்ச லக்னம் பெறக்கூடாது. நம்ம முதல்ல என்ன பார்த்தோம்? வக்ரம் பார்த்தோம், நீசம் பார்த்தோம். அஸ்தங்கத்துக்கும் இதே ரூல் தான். ஒரு கிரகம் அஸ்தங்கம் பெற்றதுன்னா ராசியில அம்சத்துல இவங்களோட வீட்டுல லக்னம் விழக்கூடாது. அவ்வளவுதான். விழுந்ததுன்னா பிரிவினைகள், இழப்பு, இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு நடக்குது. அதே மாதிரி ஒரு பெண் ஜாதகத்துல 3ஆம் இடத்துக்கோ அல்லது 8ஆம் இடத்துக்கோ சனி தொடர்பு கொண்டு தனுசு அல்லது குரு பாதித்தால், ஒரு பெண் வீட்டுல பெண்ணோட ஜாதகத்துல 3ஆம் இடத்துக்கோ இல்ல 8ஆம் இடத்துக்கோ சனி தொடர்பு கொண்டு தனுசு வீடோ அல்லது குருவோ பாதித்தால் வயது மூத்த கலத்திரம். வயது மூத்த கலத்திரம். அது 1 மாசமா இருக்கலாம், 1 வருஷமா இருக்கலாம், 4 வருஷமா, 5 வருஷமா கூட. ஆனா இருக்கிற பட்சத்துல 3ஆம் இடத்துக்கு அல்லது 8ஆம் இடத்துக்கு பெண் ஜாதகத்துல 3ஆம் இடம் அல்லது 8ஆம் இடத்திற்கு சனி தொடர்பு கொண்டு சனி தொடர்பு கொண்டு தனுசு அல்லது குரு பாதித்தால் வயது மூத்த கலத்திரம். ஓகே. 7 குடையவன் 7ஆம் இடத்திற்குடையவன் 6, 8, 12 ஆகிய இடங்களில் இருந்து 7ஆம் இடத்துல பாவகோள்கள் இருக்க, 7 குடையவன் 6, 8, 12ல இருந்து 7ஆம் இடத்துல பாவகோள்கள் இருக்க. 7 குடையவன் 6, 8, 12ல் இருந்து வணக்கம். 7 குடையவன் 6, 8, 12ல் இருந்து 7ஆம் இடத்தில் பாவக்கோள்கள் இருக்க. திருமணம் ஆறுதல பிரச்சனைகள், இல்ல காலதாமத திருமணம், இல்ல திருமணமாகி பிரியறதும் இருக்கு. அதாவது நம்ம ஏற்கனவே ஒரு விதி சொல்லியிருப்போம், 7ஆம் இடத்தில் பாவர்கள் கூடி 7ஆம் அதிபதியை பாம்பு கூடினால் அப்படின்னு ஒரு விதி ஏற்கனவே பார்த்திருப்போம். அதே விதிதான் இங்க வந்து 6, 8, 12 எடுத்துக்கணும். அவ்வளவுதான். 7ஆம் இடத்துல பாவர்கள் இருந்து 7ஆம் அதிபதியை பாவர்கள் கூடினால் அப்படின்னு ஒரு பார்த்திருப்போம், இல்ல பாம்பு கூடினால் அப்படின்னு பார்த்திருப்போம். அதே விதிதான் இங்க 7ஆம் அதிபதி 6, 8, 12ல இருந்து 7ஆம் இடத்துல பாவர்கள் பார்க்கறது, 7ஆம் இடத்துல பாவர்கள் இருக்கிறது. சார் இதுக்கு முன்னாடி ஒரு ரூல் சொன்னீங்க சார், பெண்ஜாதகத்தில் 3, 8க்கு தொடர்பு. அம்சத்திலேயே ராசியில சார்? அம்சத்திலேயே இல்ல ராசியில பெண்ஜாதகத்துல 3, 8க்கு சனி தொடர்பு கொண்டு தனுசு மற்றும் குரு பாதித்தால்
அடுத்து செவ்வாய் சூரியனோட சேர்ந்து அஸ்தங்கம் அடைஞ்சு 7 டிகிரிக்குள்ள இருந்ததுன்னா, செவ்வாய் சூரியனோட சேர்ந்து அஸ்தங்கம் அடைந்து 7 டிகிரிக்குள்ள இருந்ததுன்னா அது ஒரு மாங்கல்ய தோஷத்தை கொடுக்குது. செவ்வாய் சூரியனோட சேர்ந்து 7 டிகிரிக்குள்ள இருக்கும்போது மாங்கல்ய தோஷம் கொடுக்குது அப்படின்றத பார்க்கணும். இது வரைக்கும் சொன்னதெல்லாம் புரிஞ்சுச்சீங்களா? அஸ்தங்கம் ஆயிடும் இல்ல சார்? என்னங்க சூரியனோட அஸ்தங்கன்றது 11 டிகிரியோ 12 டிகிரியோ வரைக்கும் இருக்க அஸ்தங்கம்ன்றது இருக்கு. செவ்வாய்க்கு 7 டிகிரிக்குள்ள இருக்கும் போது அது அதிக தோஷத்தை கொடுக்கும். ஓகே, இது வரைக்கும் சொன்னது புரிஞ்சிருச்சீங்களா சார்? அந்த எப்பொழுதும் அந்த சுக்கரமும் கிட்டத்தட்ட அந்த செவ்வாய் சூரியனோட நெருங்கிய டிகிரில இருந்தாலும் பாதிப்புன்னு எடுத்துக்கணும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த விதி சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன். பட் இது உண்டு, நீங்க சொல்றது கரெக்ட் தான். நீங்க சொல்றது 100% கரெக்ட். சூரியனும் செவ்வாயோட சூரியனால சுக்கிரன் பாதிக்கப்பட்டாலும் அதாவது அஸ்தங்கமா இருந்துச்சுன்னா அதுலயே ஒரு பிரச்சனைகள் இருக்குன்றத சொல்லியிருக்கோம். கரெக்ட் தான் நீங்க சொன்னது. ஓகே, இப்ப இது வரைக்கும் புரிஞ்சிச்சுன்னா இப்ப அடுத்து ஒரு சின்ன கட்டம் ஒண்ணு போட்டுங்க. அது வந்து சூரியனும் சுக்கிரனும் குழந்தை பிறப்புல ரொம்ப பாதிப்பு இருக்கு. குழந்தை பிறப்புலயும் இருக்கு, திருமணத்திலயும் வந்து அஸ்தங்கம் அடையும் போது திருமண வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் இருக்கு. ஐயா சுக்கிரனுக்கு அஸ்தங்கித தோஷம் உண்டுங்களா ஐயா? உண்டுங்க, கண்டிப்பா உண்டு. ஆனா சூரியனோட சேர்ந்து 3 கிரகமும் ஒன்னா சுத்துது அப்படின்றது ஒரு கான்செப்ட் இருக்கு. பட் சூரியனோட சேரும்போது அஸ்தங்கம் அடைஞ்சதுன்னா கண்டிப்பா அஸ்தங்க தோஷம் சுக்கிரனுக்கு உண்டு. புதனுக்கு அஸ்தங்க தோஷம் இல்லதான் சார்? இருக்குமா இருக்கு. புதனுக்கு இருக்கு, சூரியனுக்கு இருக்கு, எல்லா கிரகத்துக்கும் இருக்கு. அஸ்தங்க தோஷம் இருக்கு இல்லைன்னு நம்ம விளைக்கிட முடியாது. நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். அதுக்கு நிறைய உதாரண ஜாதகங்கள் இருக்கு, இல்லாம இல்ல. ஓகே, கட்டம் போட்டீங்களா எல்லாரும்? அந்த புதன் இணைவு இருந்தா கூட சூரியனுக்கு தோஷம் இல்லைன்னு சில குறிப்புகள் கொடுக்கறாங்க சார். திரும்ப ஒரே கட்டம் தான். என்னமா புதன் இணைந்து இப்ப சூரியன் செவ்வாய் சுக்கிரன் கூட புதன் இணைந்து இருக்கும் பொழுது அதுக்கு வந்து அந்த தோஷங்கள் நிவர்த்தி அப்படின்னு கொஞ்சம் சொல்றாங்க சார். திருமணம் வேற ரூல்ல நீங்க சொல்றது வந்து சூரியன் செவ்வாய் புதன் 3 சேர்ந்து இருந்தா? ஆமா, இந்த முக்கூட்டு கிரகங்களோட புதன் இணையும் பொழுது அதுக்கு வந்து கொஞ்சம் தோஷம் நிவர்த்தி ஆகுது அப்படிங்கிறது. கிரகமே புதன் தானேமா? முக்கூட்டு கிரகமே புதன் தானே? அதாங்க சார். அது நெருங்கிய டிகிரியில இருக்கும் பொழுது அது அதிக தோஷம் தர்றதில்ல அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படின்னு தோஷம்னே எடுத்துங்க. நெருங்கிய டிகிரி கண்டிப்பா தோஷம்னே எடுத்துக்கங்க. ஓகேங்க சார், தேங்க்யூ. எந்த மாதிரியான தீர்வு எப்படி ஜாதகம் சார்? பலமான ஜாதகத்தை பார்க்கணும், அவ்வளவுதான். அடுத்த ஜாதகத்துல அவங்க பலமா இருக்கணும். சூரியன் புதன் செவ்வாய் சுக்கிரன் எல்லாமே மிதுனத்துல இருக்கு. சனி மேஷ லக்னம், சனி பார்வை மேஷ லக்னம், சந்திரனும் இருக்கு. ஓகே. இது வந்து பொதுவா ஒரு கட்டத்துல 4 கிரகங்களுக்கு மேல இருந்ததுன்னா அது சன்னியாச யோகம்னு சொல்றது உண்டு. நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி உள்ள ஜாதகத்தை, அதாவது அடுத்த ஜாதகத்துல இந்த 4 கிரகங்களுமே பலமா இருக்கிற மாதிரி பார்க்கணும். அவ்வளவுதான், சிம்பிளான விஷயம். அப்படி இருந்ததுன்னா பாதிப்புகள் கம்மியா தான் இருக்கு. அதுவும் இல்லாம மிதுனத்துல சூரியன் இருக்கும்போது மிதுனத்துல சுக்கிரன் இருக்கும்போது எதிராளிக்கு கண்டிப்பா நல்ல பலமான சுக்கிரன் உள்ள ஒரு ஜாதகத்தை தான் நம்ம இணைக்கணும். அப்ப வந்து கண்டிப்பா அதுவும் இங்க சூரியன் இருக்காரு, செவ்வாய் இருக்காரு, இவரு சுக்கிரன், செவ்வாய், சந்திரன், புதன், கண்டிப்பா இந்த பொண்ணுக்கு நல்ல அருமையான சுக்கிரன் பலமான, அதாவது ஆணோட ஜாதகத்துல சுக்கிரன் வந்து 4ஆம் இடத்துலயோ இல்ல 7ஆம் இடத்துலயோ இல்ல வந்து 9ஆம் இடத்துலயோ 5ஆம் இடத்துலயோ அந்த மாதிரி இருக்கிறதா இருக்கணும். பிளஸ் வந்து அந்த சுக்கிரன் ஆட்சி உச்சமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். சனி பாக்குறதுனால பாதிப்பு இருக்கும் இல்லையா? பாதிப்பு கண்டிப்பா இருக்கும். நம்ம அதுக்குதான் சனியும் ஆட்சி உச்சமா இருக்கிற மாதிரி பாத்துக்கணும், சுக்கிரனும் ஆட்சி உச்சமா இவங்க எல்லாருமே. ஏன்னா இங்க சூரியனால இவங்க எல்லாருமே பாதிப்படைஞ்சிருக்காங்க.
சரி சரி. சோ அடுத்து வர ஜாதகத்துல இந்த பாதிப்புகள் இல்லாம பாத்துக்கணும். நன்றி. ஓகே 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 ஃபைன். இப்ப கட்டம் போட்டுட்டீங்க இல்லையா? மிதுன லக்னம் போட்டுக்க, குரு 8ல எழுதிக்கங்க. குரு வந்து சந்திரன் சாரம், சந்திரன் வந்து 6ல நீசம். சார் குரு எங்க எழுதணும் சார்? 8ல மகரத்துல. குரு 8ல மகரத்துல, சந்திரன் 6ல, குருவுக்கு பின்னாடி சனிய போட்டுங்க. குருவுக்கு முன்னாடி அதாவது அவிட்டத்துல செவ்வாயை போட்டுங்க. அவிட்டத்துல செவ்வாய், உத்திராடத்துல சனி, நடுவுல குரு வந்து சந்திரன் சாரம், திருவோணம் சாரம். ஓகே, இவங்களோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஏழாம் அதிபதி குரு நீசமாயி பாவகர்த்தரை தோஷத்தில் இருக்கிறதுனால பாதிப்பு இருக்கும். அவ்வளவுதான்மா, அவ்வளவுதான். சிம்பிளா இதை சொல்ல தெரிஞ்சதுன்னா நம்ம வந்து ஓரளவுக்கு ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம். அதுவும் இல்லாம குரு வாங்கின சாரம் யாரு? சந்திரன் 2ஆம் அதிபதி. சந்திரன் எப்படி இருக்காரு? ஒரு கிரகத்துக்கு சாரம் கொடுத்த ஒரு நீசமாயி அந்த கிரகம் பாவகரத்தில இருக்கிறது, பாவர்களால பார்க்கப்படுறது, பாவர்கள் கூடியிருக்கிறது, இதெல்லாம் இருந்ததுனாலே இவங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு தொந்தரவுகள் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இதுதான் நம்ம அட்லீஸ்ட் இத்தனை நாள் பார்த்த ஒரு இதுல நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். பாவகர்த்தாடி தோஷத்துல பாதகாதிபதி இருக்கனால உங்களுடைய திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. ஆமாங்க, அப்படியே எடுத்துக்கலாம். ஆனா இங்க வந்து வாங்கின சாரம் வந்து சந்திரன் சாரம், சந்திரன் வந்து நீசமாயிட்டார். இதே வந்து செவ்வாய் வந்து சந்திரன் சாரத்துல இருந்துட்டு குரு வந்து செவ்வாய் சாரத்துல இருந்தாருன்னா இவருக்கு எந்த விதத்திலையும் பாதிப்பு இருக்காது. ஏன்னா 6-11 சாரம், கண்டிப்பா இவருக்கு எந்த விதத்திலையும் பாதிப்புகள் இருக்காது. இது ஒரு டவுட். இப்போ 8 அந்யோன்ய ஸ்தானம் தான். 8 வந்து அந்யோன்ய ஸ்தானம் தானே? கரெக்ட் தான். 7 கலத்திர ஸ்தானம். கரெக்ட் தான். கலத்திரத்துல இப்ப 8 வந்து அந்யோன்ய ஸ்தானம் பாதிக்குதுன்னு சொல்லலாம். பட் திருமண வாழ்க்கை இது கண்டிப்பா சேர்க்க கூடாதுன்ற அர்த்தத்துலதான் அதை நம்ம பார்க்கணும் இல்லையா? 8 வந்து அந்யோன்ய ஸ்தானம். அதுக்காக அதாவது 8ஆம் அதிபதி பலம் பெறுறது நல்லது. 8ஆம் அதிபதி அதாவது சனி பலம் பெற்றாருன்னா நல்லதுதான். அதான் கேக்குறேன். 8ஆம் அதிபதி பலம் பெறுறது நல்லதுதான். ஆனா சனி வந்து இங்க அதாவது உயிர் காரகத்துவம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்களுக்கு ஆயுள் அதிகம் சொல்லலாம். சனி 8ல இருக்கிறது உயிர் காரகத்துவம் எடுத்துக்கிட்டு நம்ம இவங்களுக்கு ஆயுள் அதிகம்னு சொல்லலாம். ஆனா குரு 7ஆம் அதிபதிக்கு இடையில 2 வந்து குரு மாட்டிக்கிட்டு 2 பாவர்களுக்கு இடையில மாட்டிக்கிட்டாரு. மேலும் குரு வந்து வாங்கின சாரம் வந்து சாரநாத நீசம். குரு புத்திரகாரகன்ற வகையில நீங்க அத பாவகர்த்தாரி அந்த சனி புத்திர காரகன்றதை விட இங்க வந்து ஒரு 7ஆம் அதிபதி கலத்திர ஸ்தானாதிபதி ஆயிடுறாரு இல்லையா? ஆமா, கரெக்ட். ஸ்தானாதிபதி ஆகி பாவர்கள் இடையில இருக்காரு. நம்ம இப்பதான் பார்த்தோம் 7ஆம் அதிபதியை 2 பாவர்கள் கூடி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? 7ஆம் இடத்த பாவர்கள் பாக்குறதுன்னு. அதே கான்செப்ட் தான் இங்க. 7ஆம் அதிபதிக்கோ 2ஆம் அதிபதிக்கோ சாரம் கொடுத்தவர்கள் நீசம் அடையக்கூடாது, சாரம் கொடுத்தவர்கள் அஸ்தங்கம் அடையக்கூடாது, சாரம் கொடுத்தவர்கள் பாம்புக்கு இடையில போய் மாட்டிக்க கூடாது. இவ்வளவுதான் இந்த கான்செப்ட். எல்லாத்தையும் சேர்த்து சொல்றதுக்காக தான் இந்த கட்டத்தை போட்டு சொன்னேன். இது இருந்தாலே நம்ம நிறைய விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு அர்த்தம். புரியுது. அவ்வளவு. செவ்வாய சந்திரன் பாக்குறதுனாலே பாதிக்கும் தானே சார்? என்னங்க? செவ்வாய சனி பாக்குது இல்ல, 3ஆம் பார்வை செவ்வாய் எப்படி சார் பாக்கும் செவ்வாய? சனி செவ்வாய பாக்குதே சார் 3ஆம் பார்வையா? சனி வந்து எங்க இருக்கு? சனி தனுசுல இல்ல சார், இதுலயேதான் இருக்கு, மகரத்திலேயே இருக்குன்னு சொல்றேன். அப்படியா? மகரத்திலே இருக்குன்னு எடுத்துங்க. நீங்க பின்னாடி இருக்குன்னு சொன்னீங்க, அது வந்து ஓகே, நான் பின்னாடி இருக்கிறேன். ஓகே, இப்படி இருந்தாலும் ஓகே தான். நம்ம வந்து சனி வந்து உத்திராடத்துல தனுசுல இருந்து செவ்வாய் வந்து கும்பத்துல இருக்குன்னு எடுத்துங்க, அதுவும் ஓகே தான். இல்ல உத்திராட நட்சத்திரத்துல மகரத்திலேயே 2 பேர் இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான்.
வணக்கம் சார். வணக்கம். இப்போ இது வந்து தோஷ ஜாதகமா இருக்குது. இப்போ இது ஆண் ஜாதகமா வச்சுக்கிட்டோம். இப்போ பெண் வீட்டார் பார்க்குறப்ப அவங்க பொருத்த மாட்டாங்க இல்லையா? பெண் வீட்டார் ஜாதகம் நல்லா இருக்கும். இது ஆண் ஜாதகம். ஓகே, இது வந்து ஓகே, இங்க என்னன்னா பெண் வீட்டாருக்கு இந்த மாதிரி இருந்தாலும் சரி, ஆண் வீட்டாருக்கு இந்த மாதிரி இருந்தாலும் சரி, உங்களுக்கு மெயினான ஜாதகங்கள் யாரோ அவங்களுக்கு ஒரு இதை கொடுத்துரு சொல்லிடுங்க. உங்களுக்கு வார்னிங் கொடுத்துருங்க. இந்த மாதிரி இப்ப இருக்கு, இவங்களுக்கு வந்து இருதார யோகங்கள் இருக்கு, இதை அவாய்ட் பண்றது நல்லது. இந்த ஜாதகத்தை அவாய்ட் பண்றது. அப்ப இவருக்கு எப்படிதான் நம்ம பொருத்தம் பாக்குறது? அந்த தசாபுத்தி நல்ல தசாபுத்திகள்லாம் நடக்கிற மாதிரி பார்க்கணும். அந்த தசாபுத்தி இடையில வராம இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்ப செவ்வாய் தசை, சனி தசை, இல்ல சுக்கிர தசை, இந்த 3 தசையும் இவருக்கு ஒத்துக்காது. இல்ல இந்த ஒத்துக்காது. இதை தாண்டி அடுத்த புத்தியில ஒரு கல்யாணம் பண்ணலாம். இது இருதார யோகத்துக்கு உண்டாகுமா சார்? ஆமா சார், ஆமா சார், இருதார யோகம் கண்டிப்பா கொடுக்கும் சார். அது இல்லாம 7ஆம் அதிபதி 8ல நீசம். கரெக்ட் தான். பாவகர்த்தாரி தோஷம் வேற. அவருக்கு சாரம் கொடுத்த ஒரு 6ல. அப்ப வந்து திருமணம் வந்து தடை, தாமதம், பிரிவு, திருமணம் ஆயிட்டாலும் மகிழ்ச்சி குறைவு. ஆமாமா, இவங்க என்ன பண்ணணும்? அடுத்து என்ன பண்ணணும்? சார் கேட்டாரு இவங்களுக்கு இப்படி. அடுத்தது இவருக்கு வந்து அப்படி பாக்கணும்னா, ஆனா இவரை யார் பார்த்தாலும் வேணான்னுடுவாங்க. ஆனாக்கா அப்படி ஆகணும்னா இவருக்கு எதிராளி பார்ட்னரோட ஜாதகத்துல அந்த லக்னாதிபதி 7ஆம் அதிபதி வந்து 1, 5, 9 இல்ல திரிகோணத்தை கேந்திரங்கள்ல இருக்கிற மாதிரி நல்ல அமைப்புல இருக்கிற மாதிரி பார்க்கலாம். அது ஒண்ணு. அப்படி இல்லைன்னா இது நமக்கு பார்க்கும்போதே தெரியுது இது இருதார தோஷத்தை கொடுக்கக்கூடியது. இவங்க கல்யாணம் பண்ணும்போது 2ஆம் தரமா பண்ணிட்டாங்கன்னா, ஏற்கனவே மனைவி கணவனை இழந்த ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்துட்டாங்கன்னா, இல்ல திருமணம் வரைக்கும் போய் நின்ன ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்துட்டாங்கன்னா நல்லா இருக்கும் இல்லையா? சரி, இது மாங்கல்ய தோஷம், கலத்திர தோஷம் ரெண்டுமே இருக்குது சார். ஆமாமா, நீங்க இது கொடுத்துருங்க. 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க. 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது தோஷங்கள் விளக்குது இல்லையா? திருமணம் நின்னு போய் பண்றதும் 2ஆம் தாரம்னு கணக்கு எடுத்துக்கலாமா? ஆமாங்க, திருமணம் நிச்சயமாய் நின்று போறது 2ஆம் தாரமா தான் நம்ம எடுத்துக்கிறோம். திருமணம் நின்று போய் நம்ம பண்றது 2ஆம் தாரமா எடுத்துக்கலாம். அதுல வந்து இந்த இதுவும் இல்லை. பொதுவா வந்து நம்ம வந்து ஏன்னா எடுத்தோடனே நீங்க 2ஆம் தாரமா பண்ணுன்னு சொன்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. இதை சொல்லுங்க, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்களே கூட ஒத்துக்கிட்டு 2ஆம் தாரமும் பரவாயில்ல அப்படின்னு வருவாங்க. ஐயா ஒரு சந்தேகங்க. சொல்லுங்க சார். அதாவது இப்போ உபயலக்கணத்துக்கு பாதகாதிபதி போய் நீச்சமா வருது, ஒரு விதத்துல சிறப்பு தானேங்க. மனைவி என்னங்க பாதகாதிபதி போய் நீச்சமாகி 8ல போய் மறையிறது சிறப்பு தானே கொடுக்கும். பாவகர்த்தாரி தோஷத்துல அவர் வாங்கின சாரம் யாருங்க? அவர் வாங்கின சாரம் என்னங்க? 2ஆம் அதிபதி. 2ஆம் அதிபதி அவர் எங்க இருக்காரு? நீசமா இருக்காரு. 6ல போய் நீச்சமா இருக்காரு. அப்ப நீசமாகும் போது அது ஒரு பிரச்சனையை கொடுக்குமா? குடும்பம் கெட்டு போயிருங்க. அவ்வளவுதான். அதான் கான்செப்ட். சார், இதுக்கு கலப்பு திருமணம் அமைச்சிக்கலாங்களா? தாராளமா பண்ணலாமா? கலப்பு திருமணம் பண்ணலாம். இல்ல வந்து தாலி கட்டாத வாழ்க்கை வாழலாம். இல்ல 2ஆம் தரமா போறது இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருக்கும். அதே மாதிரி நான் மிதுன லக்னம் சொல்லிட்டேன். மிதுன லக்னத்துக்கு ஏற்கனவே விதிகள் நம்ம சொல்லியிருக்கோமா? மிதுன லக்னம்னா என்ன சொல்லியிருக்கேன் ஏற்கனவே நான்? 8ஆம் அதிபதி சனியா வந்தால், அவ்வளவுதான். 8ஆம் அதிபதி சனியா வந்தால் மிதுன லக்னம்னால கொஞ்சம் வித்தியாசமான கலத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சோ அது வந்து அந்த ரூல் இங்க வந்துருது. அதே மாதிரி அதையே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்ப அடுத்த இதுக்கு போயிடலாம். ஓகே, ஒரு சந்தேகம். என்னங்க? நிறைய பேருக்கு திருமணம் ஆகிறதில்ல, அது எப்படி, எது மாதிரி அமைப்பு இருந்தாங்க திருமணம் ஆகிறதில்ல? எது மாதிரி அமைப்பு இருந்தா திருமணம் ஆகாதுன்னு கேக்குறீங்களா? ஆமா சார், ஜெனரலா நிறைய பேருக்கு திருமணம் ஆகிறதில்ல. ஓகே, திருமணம் 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி கெட்டு போறது ஒண்ணு. 2ஆம் அதிபதிக்கு சாரம் கொடுத்தவர் 7ஆம் அதிபதிக்கு சாரம் கொடுத்தவர் நீசம் அஸ்தங்கம் அடைகிறது. அதாவது இது நம்ம ஒரு 7-8 விதிகள் கொடுத்தோம் இல்லையா? அந்த 7-8 விதிகள்ல 4 விதிகள் வந்தாலே
திருமணம் கண்டிப்பா நடக்கிறது இல்லை. அப்படி நடந்தாலும் பிரிவினைகளை கொடுத்துரும். நம்ம கொடுத்த அந்த 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி சம்பந்தப்பட்ட விதிகள் ஒரு 10-15 விதிகள் கொடுத்திருப்போம் இல்லையா? முதல்ல வந்து லக்னத்தை எப்படி பாக்குறதுன்னு சொன்னோம் இல்லையா? அதுல நீசம், அஸ்தங்கம் இது வந்து கண்டிப்பா ஒரு பிரச்சனைகள் கொடுக்குது. சந்தின்றது இன்னும் அதிகமா வந்து தோஷங்களை கொடுக்குது. இந்த மாதிரி ஒரு 4-5 விதிகள் எடுத்துங்க. இந்த 5 விதிகள்ல 4 விதிகள் 3 விதிகள் 4 விதிகள் வந்தாலும் திருமணம் சார்ந்த விஷயத்துல ஒரு பிரச்சனைகள் இருக்குன்றதை எடுத்துக்கலாம், தாராளமா என்னங்க திருமணம் ஆறுதல். திருமணமே ஆகிறது. ஆமா, திருமணமே ஆகாதது சந்தியில இருக்கிறது, அஸ்தங்கம் அடைகிறது. சந்தியில இருக்கிறது அஸ்தங்கம் அடைகிறது, திருமணமே ஆறதில்லை. மிதுன லக்னமாக்கி ஒரு பெண்ணுக்கு 8ல் செவ்வாய் உச்சமானால் எப்படிப்பட்ட ஜாதகம் சேர்க்கணுங்க? அந்த செவ்வாய் எப்படி இருக்கணும்? மிதுன லக்னமாகி பெண்ணுக்கு 8ல செவ்வாய் 8ல இருக்கிறது வந்து கண்டிப்பா வந்து மிதுன லக்னத்துக்கு வந்து பாதிப்பை தான் கொடுப்பாரு. மிதுன லக்னத்துக்கு செவ்வாய் நீசம் மாறுது, அதாவது 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி இல்லையா அவருக்கு மிதுன லக்னத்துக்கு நீசம் மாறுதுன்றது நல்ல விஷயமாவே இருக்கும். அதே அவர் வந்து ஒரே நிமிஷம், மிதுன லக்னத்துக்கு செவ்வாய் நீசமாறது நல்லது. செவ்வாய் வந்து ஆட்சி உச்சமா இருந்தாருன்னா அது வந்து கண்டிப்பா பிரச்சனை தான் கொடுக்குது. அதை எப்படி ஜாதகம் சேர்க்கணும்? பெண்ணுக்கு 8ல் உச்சமானால் எப்படி செவ்வாய் எங்கே இருக்கிற மாதிரி சேர்க்கணும்? செவ்வாய் வந்து ஓகே, இங்க செவ்வாய் வந்து கெட்டு போயிட்டாரு நம்ம எடுத்துக்கிறோமா? இங்க அடுத்த ஜாதகத்துல செவ்வாய் வந்து கேந்திரத்துல இருக்கலாம், கோணத்துல இருக்கலாம். சரி சரி, இங்க உச்சமானாலும் இங்க கேந்திர கோணத்துல இருக்கலாம். ஓகே சரி. அதே மாதிரி சார் லக்னத்துக்கு 7ல் சூரியன் இருந்துச்சுன்னா பிரிவினை கண்டிப்பா வருங்கிறாங்களா, அது உண்மையா சார்? லக்னத்துக்கு 7ல சூரியன் நம்ம போன கிளாஸ்ல சொன்னேன்னு நினைக்கிறேன். லக்னத்துல 7ல சூரியன் இருந்ததுன்னா எப்படி ஜாதகம் அமைக்கணும்னு சொல்லியிருக்கேன் நானு. யாராவது சொல்லுங்க. 7ல் சொன்னீங்க, சொல்லுங்க கரெக்டா சொல்றீங்க, சொல்லுங்க. வந்து ராகு அதே 7ல் இருக்கிற 7ல் சூரியன் தான் ராகு அல்லது சூரியன் வருமாறு அமைக்கணும் சார். அவ்வளவுதான் சார், இதுதான் சார் ரூல். ஒருத்தருக்கு 7ல சூரியன் இருந்ததுன்னா 7ல சூரியன் இருக்க மாதிரி அமைச்சிருக்கோம். ஓகே சார், தேங்க் யூ சார். ராகுவும் இருக்கலாம் சார் 7ல. சூரியன் அல்லது ராகு. கேது இருக்க கூடாதுங்களா? கேது கூடாது. சூரியன் மேல கேது கூடாது, கண்டிப்பா கூடாது. அதாவது மத்த எல்லா இடத்துலயுமே சூரியன் மேல ராகுவும் சூரியன் மேல ராகு மேல சூரியனும் கூடாது. ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கும்போது மட்டும் நாம மாத்தி பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப நம்ம அடுத்த கான்செப்டுக்கு போயிடுவோம். கேது ஏன் வரக்கூடாது? அதுக்கு ஏதாவது ரூல் இருக்கு? கேது தடை கிரகம்ங்க. கேது தடை கிரகம் இங்க வந்து கண்டிப்பா ஒரு தடையை கொடுத்துரும். சார் இப்ப காட்டுறது தெரியுதுங்களா? ஷேர் பண்றது தெரியுதுங்களா? தெரியுது சார், தெரியுது. ஓகே. ஒரு சிலருக்கு வரலன்னா கொஞ்சம் டைம் எடுக்கலாம். சார் வெங்கட் சார், நீங்க வந்து 2 சிஸ்டம் போட்டுருக்கீங்களா? 2 இதுல டிவைஸ்ல லாகின் பண்ணிருக்கீங்களான்னு பாருங்க. எக்கோ வருது, நீங்க லாகின் பண்ணும் போதெல்லாம் எக்கோ வருது. ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம திருமண பொருத்தம் மொத்தம் பொதுவா பார்க்கும்போது என்ன பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம். லக்னம், ராசி, ஆயுள் பலம், செவ்வாய் பலமா இருக்காரா, கிரக சேர்க்கைகள் இருக்கா அப்படின்றத பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம். சோ இங்க வந்து லக்னம் 2-12 இருக்கலாம், 4-10 இருக்கலாம், 6-8 இருக்கலாம்னு சொல்லியிருக்கோம். பாதகம் இல்லாத சமயத்துல 5-9 இருக்கலாம், இல்ல 3-11 இருக்கலாம். 7-7 இருக்கிறது ஒரு சில நேரங்கள்ல பாதிப்புகளை கொடுக்குது. அதை வந்து நீங்க வந்து அந்த 7ஆம் அதிபதி லக்னாதிபதி இவங்க எல்லாம் பலமா இருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் 7-7 இருக்கும்போது அது ராசியா இருந்தாலும் சரி லக்னமா இருந்தாலும் சரி நம்ம அமைக்கணும். 7-7ன்றது கண்டிப்பா ஒரு பாதகத்தை கொடுக்குது. இது வந்து பாதகாதிபதியா வந்தாலும் சரி வரலாலும் சரி 7-7 இருக்கிறது ஒரு பாதகத்தை கொடுக்குது. அங்க வந்து 7ஆம் அதிபதி
நல்ல நிலைமையில இருக்கிறது, லக்னாதிபதி நல்ல நிலைமை இருக்கிறது, 2 பேருக்குமே நல்லா இருக்கிறது பார்த்துட்டு நம்ம அவங்கள சேர்க்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துல யாராவது ஒருத்தர் வீக் ஆனா கூட அவங்களை சேர்க்கறத அவாய்ட் பண்ணுங்க. 7-7 இருக்கிறது லக்னம். அவ்வளவுதான். ராசிக்கும் அதே தான் நம்ம சொல்லிட்டோம். ராசி 6-8 இருந்ததுன்னா, லக்னமும் 6-8 இருந்ததுன்னா அம்சத்துல நம்ம வந்து 5-9 இருக்கான்னு பாத்துக்கிறோம். அப்படி அம்சத்துல 5-9 இருந்ததுன்னா நம்ம சேர்த்துக்கிறோம். ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆயுள் பலம், அடுத்து ஆயுள் பலம் பார்க்கிறோம். ஆயுள் பலத்துக்கு என்னென்ன விதிகள் சொல்லியிருக்கோம்? 1, 8, 10, 8ஆம் அதிபதி, ஆயுள் காரகன் சனி, அதுக்கப்புறம் குரு சுக்கிரன் புதன். இதுல குரு சுக்கிரன் புதன்ல யாராவது ஒருத்தர் நல்லா இருந்தாங்கன்னா கூட 35-40 வயசு ஓடிடுது. அப்படி இல்லாத பட்சத்துல 2 பேர் இருந்தாங்கன்னா 60 வயசுக்கு மேல, 3 பேர் இருந்தாங்கன்னா 80 வயசுக்கு மேல அப்படின்னு சொல்லியிருக்கோம். குரு சுக்கிரன் புதன் இவங்க 3 பேருமே ஒரு ஜாதகத்துல நல்லா இருந்தாங்கன்னா இது வந்து நம்ம ஆயுள் பலத்துக்கு சொல்லியிருக்கோம். செவ்வாய் பலமா பலவீனமா அப்படின்றதுக்கு ஒரு 6 விதிகள் கொடுத்துருக்கோம். என்னென்ன விதிகள் கொடுத்துருக்கோம்? செவ்வாய் ராகு கேதுவோட இதுல இருக்கக்கூடாது, அதாவது கேந்திரத்துல இருக்கக்கூடாது. ராகு கேதுக்கு கேந்திரத்துல இருக்காது, 1, 4, 7, 10 இருக்கக்கூடாது. அதே மாதிரி செவ்வாய் சூரியனுக்கு 1, 4, 7, 10 இருக்கக்கூடாது. செவ்வாய் தேய்பிரை சந்திரனுக்கு 1, 4, 7, 10 இருக்கக்கூடாது. செவ்வாய் பாவகர்த்தாரில் இருக்கக்கூடாது. செவ்வாய் வந்து பாதகாதிபதியா பாதகஸ்தானத்துல இருக்கக்கூடாது. அடுத்து செவ்வாய் வந்து சூரியனோட சேர்ந்து 2, 4, 7, 8, 12 இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். செவ்வாய் இதுதான் வந்து பலவீனம் எடுத்துக்கும். அதே மாதிரி கிரக சேர்க்கைகள் பார்க்கும்போது 1, 5, 9 எந்தெந்த கிரகம் இருக்கலாம், 2, 6, 10 என்னென்ன கிரகம் இருக்கலாம், 3, 7, 11 என்னென்ன கிரகம் இருக்கலாம், 4, 8, 12 என்னென்ன கிரகம் இருக்கலாம்னு ஒவ்வொரு கிரகத்துக்கும் நம்ம தனித்தனியா பார்த்துருக்கோம். 1ல சூரியன் இருந்ததுன்னா அடுத்த ஜாதகத்துல 1ல சூரியன் இருக்கக்கூடாது. 9ல ஒருத்தருக்கு ராகு இருக்குன்னா அடுத்தவங்களுக்கு 9ல ராகு இருக்கக்கூடாது. 9ல ராகு இருக்கும்போது அடுத்தவங்களுக்கு 5ஆம் இடத்துல கூட ராகுவோ சூரியனோ இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நிறைய விதிகளை பார்த்துருக்கோம். ஓகே, அதே மாதிரி ஒரு இடத்துல தேய்பிரை சந்திரன் இருந்ததுன்னா 2ஆம் பாவத்துல தேய்பிரை சந்திரன் இருக்கு. அதே மாதிரி 2ஆம் பாவத்துல இன்னொருத்தருக்கு சூரியனோ ராகுவோ வரக்கூடாது, இல்ல சூரியன் ராகு சேர்ந்து வரக்கூடாது, செவ்வாய் சனி சேர்ந்து வரக்கூடாது. இதெல்லாம் வந்து நாம கிளியரா பார்த்துருக்கோம். ஸோ அந்த விதிகளை இந்த கிரக சேர்க்கைகள் பார்க்கும்போது பார்த்துக்க. ஓகே, அடுத்து ஓகே அடுத்து பாருங்க, இங்க ஒரு ஆண் ஜாதகம் 1, பெண் ஜாதகம் 2 பொருத்த ஜாதகத்தை இங்க போட்டிருக்கேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓகே, லக்னம் வந்து குரு, இது தனுசு லக்னம் ஒருத்தருக்கு ஆணுக்கு. பெண்ணுக்கு வந்து என்ன லக்னம்? கடக லக்னம். இங்க வந்து லக்னம் வந்து 6-8 இருக்கு. லக்னம் வந்து 6-8, ஒருத்தருக்கு தனுசு, இன்னொருத்தருக்கு கடகம். அதே மாதிரி ராசி பாத்தீங்கன்னா ரிஷப ராசி, பெண்ணுக்கு வந்து ரிஷப ராசி, ஆணுக்கு வந்து மேஷ ராசி. நம்ம விதிப்படி பாத்தீங்கன்னா ராசி பொருத்தம் இருக்கு. ரிஷப ராசி, மேஷ ராசி ராசி பொருத்தமும் இல்லை. ஓகே, ராசி பொருத்தமும் இல்லை, லக்ன பொருத்தமும் இல்லை. ஏன்னா 2மே வந்து பெண் வந்து பின்னாடியும் ஆண் முன்னாடி இருக்கிற மாதிரி இருக்கு. இதுலயும் கடகமும் இதுவும் பாத்தீங்கன்னா கடகம் இது சரியாதான் இருக்கு. பெண் முன்னாடியும் ஆண் பின்னாடியும் இருக்கு. கடகத்துக்கு இருக்கு, லக்னம் கரெக்டா இருக்கு. ஆனா 6-8 இருக்கு. 6-8 இருக்கும்போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? இங்க வந்து அம்சத்துல நல்லா இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். இவங்க அம்ச லக்னம் நீங்க போட்டு பாத்தீங்கன்னா தெரியும். அதுல அம்சத்துல 2 பேரும் 5-9 வராங்க. ராசி வந்து அம்சத்துல பாத்தீங்கன்னா 4-10 வருது. அதனால அம்ச பொருத்தமும் இருக்கு, ராசி பொருத்தமும் இருக்கு. நீங்க ஏற்கனவே ஜாதகம் போட்டு வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த நான் கொடுத்த இதுக்கு. அதனால அம்சத்தை நீங்க பாத்துக்குங்க. அதனாலதான் அம்சம் பார்க்க இங்க காட்டலன்றதுனாலதான் உங்களுக்கு போட சொல்லியிருக்கேன் சார். சொல்லுங்க சார். லக்னம் வந்து தனுசு லக்னம் ஆணுக்கு, பெண்ணுக்கு வந்து கடகம். அந்த லக்னம் வந்து பின்னாடி தானே இருக்கணும். 7 தாண்டிட்டா பின்னாடி தானே அர்த்தம் பெண்ணுக்கு? இல்ல சார். பெண்ணு முன்னாடியா? பெண்ணு 6ஆ? பெண்ணு வந்து பெண்ணுல இருந்து என்னங்க? பெண்ணுல இருந்து எண்ணணுமா? பெண்ணுல இருந்து என்னங்க? சரி, பெண்ணுல இருந்து பார்த்தா சரி, பெண்ணுல இருந்து என்னீங்கன்னா ஆண் 8 தானே, 6 தானே வருது உங்களுக்கு. 6 அது முன்னாடி தானே இருக்கு. 6 முன்னாடி தானே இருக்கு, பின்னாடி பெண் தானே. இல்ல நம்ம ஓகே, கரெக்ட் நீங்க சொல்றது கரெக்ட் தான். முன்னாடி பெண்ணு, முன்னாடி வந்து ஆணு, பின்னாடி வந்து பெண் இருக்கு. கரெக்ட் தான். ஓகே இங்க லக்னமும் சரியில்லை, ராசியும் சரியில்லை. ஆனா அம்சத்துல இவங்க 2 பேரும் 5-9 இருக்காங்க. ராசிலையும் 4-10 வராங்க. அதனால இது ஓகே, லக்னமும் ராசி பொருத்தமும் இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஓகே சார், முதல்ல நீங்க
பெண்ணோட ராசி போட்டுட்டு பின்னால ஆணோட ராசி போட்டுருந்தா இது கரெக்டா பாக்கிறதுக்கு சரியா? கரெக்ட்மா, கரெக்ட் தான், கரெக்ட் தான். ஓகே, நீ சொல்றது கரெக்ட் தான். ஓகே, ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து பாதிப்படைஞ்சிருக்காரா பாதிப்பு இல்லையா நம்ம பார்க்க வரோம். செவ்வாய் வந்து ஒரு இடத்துல பாதிப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இங்க பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து ஆண் ஜாதகத்துல செவ்வாய் வந்து சூரியனோட சேர்ந்திருக்கார். பெண்ணோட ராசியில பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து லக்னத்துல இருக்காரு. சூரியனால பாதிக்கப்படல, ராகுவால பாதிக்கப்படல, சந்திரனால தேய்பிரை சந்திரன் தான் இங்க, சந்திரனால பாதிக்கப்படல. செவ்வாய் வந்து பாவகர்த்தாரியில இல்லை. அதனால செவ்வாய் எந்த விதத்திலையும் இங்க பாதிக்கப்படலை. ஓகே, இவங்க ஜாதகத்துல பொதுவா பார்க்கும்போது நமக்கு என்னென்ன பாதிப்புகள் தெரியுது. இது நம்ம கான்செப்ட்ல அதை பார்த்துட்டோம். இவங்க ஜாதகத்தை பார்க்கும்போது நமக்கு என்னென்ன பாதிப்புகள் இங்க தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருக்காரா? பெண் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரன் வந்து நீசம். பெண் ஜாதகத்துல செவ்வாய் வந்து 12ல. ஸோ செவ்வாயும் பாதிக்கப்பட்டிருக்காரு, சுக்கிரனும் பொதுவா பார்க்கும்போது அதாவது நம்ம லக்ன பொருத்தம், ராசி பொருத்தம், செவ்வாய் பாதிப்பு அப்படின்னு இல்லாம செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்கும்போது ஒரு பாதிப்பு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி சுக்கிரன் வந்து நீசமாச்சுன்னா சுக்கிரன் நீசமானாலும் பாதிப்பு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்க வந்து சுக்கிரன் நீசமாயிருக்கு, நீசமான சுக்கிரனோட சனி இருக்கு, அதை செவ்வாய் பார்க்கறாரு. இங்க பாதிப்புகள் அதிகம். ஓகே, இந்த மாதிரி ஜாதகத்தை சேர்க்கலாமா கூடாதா? சார் ஒரு சந்தேகம். இப்ப அம்சத்துல வந்து லக்னம் வந்து 5, 9, அம்சத்துல வந்து ராசி 4, 10 இருக்கிறதுனால சேர்க்கலாம் இல்லீங்களா? அது வந்து லக்னமும் ராசி பொறுத்த நம்ம பாத்துட்டோம் சார். கரெக்ட் தான் சார். லக்ன பொறுத்த ராசி பொறுத்த இருக்கு. பட் லக்ன பொறுத்த ராசி பொறுத்தது மட்டும் வச்சுட்டு இல்ல லக்ன பொருத்தம் ராசி பொருத்தத்தை மட்டும் வச்சுட்டு நம்ம வந்து சேர்த்துலான்னு சொல்லக்கூடாது. மற்ற அமைப்புகளையும் பார்க்கணும் இல்லையா? லக்ன பொருத்தம் ராசி பொருத்தன்றது நம்ம வந்து ஒரு ஒவ்வொன்றுக்கும் மார்க்க கொடுத்தீங்கன்னா ஒரு 10% எடுத்துக்கலாம், இல்ல 20% எடுத்துக்கலாம். ஏற்கனவே ராஜபடி லக்னமும் ராசியும் நமக்கு 6, 8ஆவும் அந்த ஆண் ராசி முன்னாடி இருக்கிற மாதிரி இருக்கே, 50% கூட வரல. கரெக்ட் தான். அம்சத்துல 5, 9ஆவும் அம்சத்துல 4, 10 இருக்கிறதுனால சேர்த்துக்கலாம்னு சொல்ல வரீங்களான்னு கேட்டு. இல்ல அப்படி சொல்ல வர நம்ம இருக்கு. இது ராசி பொருத்தம் இருக்கு, லக்ன பொருத்தம் இருக்குன்னு தான் சொல்லியிருக்கேன். சேர்த்துக்கலாம்ல சொல்ல வரல நானு. அந்த கேள்விதான் நம்ம உங்ககிட்டயே திருப்பி கேட்கிறேன். இங்க வந்து செவ்வாய் நம்ம வந்து பொதுவா அடுத்த கான்செப்ட் போறதுக்கு முன்னாடி இந்த ஜாதகத்தை நம்ம பொதுவா பார்க்கும்போது இப்ப எல்லாருமே வந்து பொதுவா ஏதோ ஒரு விதத்துல நம்ம பார்ப்போம் இல்லையா? அப்ப பார்க்கும்போது பொதுவா சொல்லக்கூடிய விதிகள் என்ன? இங்க வந்து சுக்கிரன் பாதிப்படைஞ்சிருக்காரு, செவ்வாய் பாதிப்படைஞ்சிருக்காரு, சனியோட சேர்ந்து சுக்கிரன் இருக்காரு, அதை செவ்வாய் பார்க்கிறாரு. சோ இது ஒரு பாதிப்பு அப்படின்றத எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ஆண் ஜாதகத்துல பார்க்கும்போது நம்ம விதிப்படி பார்த்தா கூட செவ்வாய் வந்து சூரியனோட சேர்ந்து இருக்காரு, ஒரு பாதிப்புன்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி செவ்வாய் வந்து எங்க இருக்காரு? சனிக்கு 4ஆம் இடத்துல இருக்கு, சந்திரனுக்கு 4ஆம் இடத்துல இருக்காரு, தேய்பிரை சந்திரன் 4. சோ அதுவும் ஒரு பாதிப்பு தான். இங்க அதுவும் ஒரு பாதிப்பை கொடுக்குது, செவ்வாய் பாதிப்பு கொடுக்குது இல்லையா? அதுக்கு அடுத்ததுல பாத்தீங்கன்னா சுக்கிரன் எடுத்துக்கலாம். சுக்கிரன் வந்து நம்ம கான்செப்ட்ல என்ன சொல்லியிருக்கோம்? மிதுனத்துல சுக்கிரன் இருந்ததுன்னா அடுத்த ஜாதகத்துல சுக்கிரன் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கோம்? நல்லா இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். இங்க எப்படி இருக்கு? சுக்கிரன் நீசமா இருக்கு சனியோட. சுக்கிரன் நீசமா இருக்கு. நீசமா இருக்கிறது மட்டும் இல்ல, நீசமான சுக்கிரனை சனி கூட இருக்கு, செவ்வாய் பார்க்குது. இதனால சுக்கிரன் பாதிப்படைஞ்சிருக்குன்னு எடுத்துக்கலாமா? ஆமா, ஓகே, ஃபைன். சோ இந்த ஜாதகர் இவங்க 2 பேரும் கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கு உண்டான காரணம் என்ன? இதை யோசிங்க. நம்ம அடுத்த சார்ட்டை பார்த்துட்டு கடைசியில அதுக்கான பதில உங்களுக்கு சொல்றேன். சுக்கிரன் இங்க நீசமா இருந்தாலும் பையன் ஜாதகத்துல நல்லா இருக்கிறதுனால ஒரு டவுட். ஆமாமா, இல்ல ஒரு நிமிஷம். நான் என்னோட கேள்வி என்னன்னா, மிதுனத்துல சுக்கிரன் இருந்ததுன்னா அடுத்தவன் ஜாதகத்துல எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். நல்லா இருக்கணும். அடுத்த ஜாதகத்துல நல்லா இருக்கு. இங்க நல்லா இருக்கா? இல்லையே, நல்லா இல்ல. அதனால இவங்க திருமண வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருக்குன்றத நம்ம ஜாதக பொருத்தம் பார்க்கும்போது எடுத்துடுறோம். ஆனா இவங்க 2 பேருமே நல்லா இருக்காங்க, கல்யாணம் ஆயிடுச்சு, 2 குழந்தைகள் இருக்கு, வீடு வாசல் இருக்கு. கிட்டத்தட்ட கல்யாணம் ஆகி ஒரு 20 வருஷம், கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு 20 வருஷம் கிட்டத்தட்ட ஆச்சுன்னு வச்சுங்களேன். இந்த 20 வருஷம் நல்லபடியா வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க. அது ஏன் அப்படின்றத கொஞ்சம் சிந்திங்க. நம்ம அதுக்குள்ள மற்ற கான்செப்ட பார்த்துட்டு
மத்த கான்செப்ட் குரு பலமாயிட்டாரு அதனால இருக்க வரல. நீ சிந்திச்சு வைங்க, நம்ம கேள்வி நான் அப்புறம் வரேன், கேள்விக்கு அப்புறம் வரேன். முன்னாடி ஒரே டவுட் சொல்லுங்க சார். என்ன கேட்டார் அப்படின்னா, என்னுடைய புரிதல்ல இப்போ வந்து லக்னம் வந்து 2 பேருக்கும் 6-8 இருக்கு, ராசி 6-8 இருக்கு, அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில அம்சத்துல வேற அமைப்புல இருந்தா நம்ம அதை கன்சிடர் பண்ணலாமா வேண்டாமா? கன்சிடர் பண்ணலாம். அம்சத்துல 5-9 இருந்தால், 4-10 இருந்தால், 3-11 இருந்தால் கன்சிடர் பண்ணலாம். 6-8 யாராவது ஒருத்தருக்கு 6, அதாவது ஒருத்தருக்கு இவங்களுக்கு அம்சத்துல 6-8 வந்ததுன்னா கண்டிப்பா கன்சிடர் பண்ணாதீங்க. அதாவது லக்னத்திலேயே வந்து ராசிலையும் 6-8 இருந்து லக்னத்திலேயும் 6-8 இருந்தா மட்டும்தான் வேண்டான்னு சொல்றோம். ராசியில 6-8 இருந்து அம்சத்திலேயும் 6-8 இருந்ததுன்னா வேண்டாம். மத்தபடி 6-8 இல்லாத அம்சத்துல 6-8 இல்லாத அமைப்புல இருந்தா நம்ம சேர்த்துக்கலாம் சொல்லலாம். கண்டிப்பா சேர்த்துக்கலாம். அப்ப தாராபலனையும் பாத்துருங்க, அவ்வளவுதான். தாராபலனையும் பார்த்து கன்சிடர் பண்ணுங்க. ஓகே. சோ இங்க பாருங்க, ஆயுள் பாவம் பார்த்துப்போம். ஆயுள் பாவத்துல 1, 8, 10 சனி, 8ஆம் அதிபதி குரு, சுக்கிரன், புதன். இதுதான் நம்ம பாக்குறோம் இல்லையா? இங்க 1ல வந்து பாத்தீங்கன்னா குரு இருக்காரு, ஆணுக்கு பாத்தீங்கன்னா குரு இருக்காரு, பெண்ணுக்கு பாத்தீங்கன்னா ராகு இருக்காரு. சோ ஆணுக்கு குரு இருக்கிறது திக்பலம், நல்லா ஆயுள் பாவம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். 1ஆம் இடம் நல்லா இருக்கு. பெண்ணுக்கு ராகு இருக்கிறதுனால 1ஆம் இடம் நல்லா இல்லை. அதே மாதிரி 8ஆம் இடம் ஆணுக்கு பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல புதன் கேது இருக்கு. புதன் கேது சேர்ந்து இருக்கிறதுனால இங்க வந்து அதுக்கு வந்து நம்ம வந்து 0ன்னு கொடுத்துருக்கோம், சரியில்லைன்னு எடுத்துருக்கோம். இதே மாதிரி பெண்ணுக்கு 8ஆம் இடம் காலியா இருக்கு, யாரும் இல்லை, அதனால அதை வந்து பாசிட்டிவ்னு எடுத்து அதுக்கு ஒரு மார்க் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 10ஆம் இடம் ஆணுக்கு 10ஆம் இடம்னு எடுத்துக்கிட்டோம்னா யாரும் இல்லை, பெண்ணுக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார், அது பலம்னு எடுத்துருக்கோம், அதனால அதுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கோம். சனி பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்காரு ஆணுக்கு, அதனால நம்ம அவருக்கு 0 பாயிண்ட் கொடுத்துருக்கோம். பெண்ணுக்கு சனி 3ஆம் இடத்துல இருக்காரு, அதனால 0.5 பாயிண்ட் கொடுத்துருக்கோம். ஏன் இந்த இடத்துல 3ஆம் இடம் நம்ம மறைவுன்னு எடுக்கலாம், சனின்றது ஒரு ஆயுள் காரகன், 8க்கு 8ஆம் இடம் அப்படின்னு எடுக்கிறதுனால 8க்கு 8 3ன்றதுனால நம்ம அந்த இடத்த 0.5 பாயிண்ட் கொடுத்துருக்கோம். அதர்வைஸ் பாத்தீங்கன்னா மற்ற எல்லா கிரகம் 3ல இருந்தா கூட நம்ம என்ன கொடுப்போம், அதுக்கு 0 தான் கொடுப்போம். சனிக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் பாயிண்டா ஒரு 0.55 பாயிண்ட்ஸ் அங்க கொடுக்குறோம். ஓகே, அதுக்கு 8ஆம் அதிபதி, அடுத்து 8ஆம் அதிபதி 6ல இருக்காரு 0 பாயிண்ட், அது 3ல இருக்காரு 0 பாயிண்ட். இங்க வந்து பாத்தீங்கன்னா குரு லக்னத்துல 1ல இருக்காரு, அதனால பலமா இருக்காருன்னு அர்த்தம், 1 பாயிண்ட். அங்க குரு வந்து 3ல இருக்காரு, அதனால குருக்கு பாயிண்ட் கொடுக்கல. சுக்கிரன் 7ல பலமா இருக்காரு, 1 பாயிண்ட் கொடுத்துருக்கோம். இங்க சுக்கிரன் நீசமா இருக்காரு, அதனால பாயிண்ட் இல்லை. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரன் வந்து புதன் வந்து 8ல இருக்காரு, பாயிண்ட் கொடுக்கல. அங்க புதன் 2ல இருக்காரு, பாயிண்ட் கொடுத்துருக்கோம். இவங்களுக்கு மொத்த பாயிண்ட் ஆணுக்கு 4, பெண்ணுக்கு 3.5 வருது. நம்ம கான்செப்ட் படி என்ன சொல்லியிருக்கோம், 2 கிரகம் நல்லா இருந்தாலே போதும், இல்ல ஒரு கிரகம் நல்லா இருந்தாலே போதும். இங்க ஆணுக்கு பாத்தீங்கன்னா குருவும் சுக்கிரனும் நல்லா இருக்காங்க, பெண்ணுக்கு பாத்தீங்கன்னா புதன் நல்லா இருக்காரு. புதன் நல்லா இருக்கிறது மட்டும் இல்லாம 10ல சந்திரன் இருக்காரு. அங்க வந்து 8ஆம் அதிபதி 8ஆம் இடம் வந்து நல்லா இருக்கு. ஸோ இதனால இந்த பெண்ணுக்கும் ஆணுக்கும் ஆயுள் தோஷம், ஆயுள் குற்றம் அப்படின்றது இல்லை, இவங்களுக்கு திருமணம் பண்ணலாம். ஆயுள் பாவத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு எந்த குறையும் இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம். இது புரியுதா சொல்லுங்க? ஓகே, குட். இப்ப அடுத்து வந்து நம்ம பாவ பொருத்தத்துக்கு போயிடலாம். இப்ப பாவ பொருத்தத்துல பாத்தீங்கன்னா நம்ம 1ல இருந்து 12 பாவத்துக்கு எந்தெந்த கிரகங்கள் இருக்கலாம், எந்த கிரகங்கள் இருக்கக்கூடாதுன்றத சொல்லியிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா 1ல குரு இருக்கு. 1ல குரு இருந்ததுன்னா அடுத்தவங்க ஜாதகத்துல எந்த கிரகம் வேணாலும் இருக்கலாம்னு சொல்லியிருக்கோம். சூரியன் ராகு இருக்கும்போது மட்டும்தான் பிரச்சனை, மற்றபடி வேற எது வேணாலும் இருக்கலாம்னு சொல்லியிருக்கோம். இங்க 1ல குரு இருக்கு, அடுத்துல ராகு இருக்கு, அதனால பிரச்சனை இல்லை. ஒருத்தருக்கு ராகு இருந்து இன்னொருத்தருக்கு குரு இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பஞ்சபூத கிரகங்கள் எது வேணாலும் இருக்கலாம்னு சொல்லியிருக்கோம். அங்க சூரியன் இருக்கக்கூடாது, ராகு இருந்ததுன்னா என்னென்ன கிரகங்கள் அங்க இருக்கக்கூடாது, ஒருத்தருக்கு ராகு இருந்ததுன்னா எந்தெந்த கிரகங்கள் 1ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, சூரியனும் ராகு, சூரியன் இருக்கக்கூடாது, ராகு இருக்கக்கூடாது, அடுத்து கேதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோமா? கேது. அப்புறம் சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். சேர்ந்து இருக்க. ஓகே, சோ இதுதான் ஒண்ணு இல்லை. ஆனா இந்த பொருத்தத்தை பாத்தீங்கன்னா 1ல ராகு, இன்னொருத்துக்கு குரு, அதனால ஓகே.
5ல யாருமே இல்லை, அதனால ஓகே. 9ல சூரியன் செவ்வாய், 9ல சூரியன் செவ்வாய் இருக்காரு, இன்னொருத்தருக்கு யாருமே இல்லை, அதனால அது ஓகே. சரி, 9ல சூரியன் இருந்ததுன்னா என்ன விதி சொல்லியிருக்கோம்? ஒருத்தருக்கு இல்ல ஒருத்தருக்கு 9ல சூரியன் இருந்தா இன்னொருத்தருக்கு எப்படி இருக்கலாம்? சூரியன் இருக்கலாமா? இருக்கக்கூடாது. வேற எந்த கிரகம் 9ல இருக்கக்கூடாது? ராகு இருக்கக்கூடாது. ராகு இருக்கக்கூடாது. ராகு 9ல சூரியன் இருந்ததுன்னா வேற எந்த இடத்துல சூரியனும் ராகு இருக்கக்கூடாது? 5ல இருக்கக்கூடாது. வெரி குட், அவ்வளவுதான். 5ல இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். சோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சு அப்படியே வந்துட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா பாத்துட்டு போயிடலாம். ஓகே, அடுத்து வந்து 2ல ராகு. 2ல ராகு இருக்கும்போது இன்னொருத்தருக்கு சூரியன் புதன் இருக்கு, அதனால 2ல ராகு இருக்கும்போது 2ல ராகு இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம், சூரியனும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். அதனால புதன் சேர்ந்து இருக்கிறதுனால 50% அப்படின்னு கொடுக்குறோம். ஓகே, அதே மாதிரி 6ல சனி சந்திரன் இருக்கு, அடுத்தவங்களுக்கு ஒண்ணும் இல்லை, அதனால ஓகே. 10 நல்லா தான் இருக்கு, 10ல ஒருத்தருக்கு சந்திரன் இன்னொருத்தருக்கு காலியா இருக்கு, ஓகே. அதே மாதிரி 3ஆம் இடம் நல்லா இருக்கு, அதனால ஓகே. அதே இதுல பாத்தீங்கன்னா 7ல ஒருத்தருக்கு சுக்கிரன் இன்னொருத்தருக்கு கேது இருக்கு, அதனால அது நாட் ஓகேன்னு கொடுத்துருக்கோம். ஓகே, 7ல சுக்கிரன் இருக்கும்போது இன்னொருத்தருக்கு அங்க கேது இருக்கு, நாட் ஓகேன்னு கொடுத்துருக்கோம். 11ல இதே மாதிரிதான், எதுவுமே இல்லை. 4ல எதுவுமே இல்லை. 8ல புதன் கேது இருக்கு, அதனால அடுத்தவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, அதனால ஓகே. 12 ஓகே தான். இங்க பாருங்க, இல்லையா? சொல்லுங்க. சுக்கிரனும் கேதுவும் நட்பு தானே வரும்ல? சுக்கிரன் மேல கேது போறதுன்றதே ஒரு இது திருமண விஷயத்துல ஒரு தோஷத்தை தான் கொடுக்குது. அதுவும் 7ஆம் இடத்துல 2 பேரும் சேர்ந்து இருக்கும்போது கண்டிப்பா அது ஒரு தோஷத்தை கொடுக்கும். இருந்தா ஒன்னும் அவ்வளவு பிரச்சனை இல்லையா சார்? ஓகே, என்னங்க? ராகு இருந்தார், சுக்கிரன் மேல ராகுவோ கேதுவோ இருந்ததுன்னா, ராகு இருந்ததுன்னா கூட ஓரளவுக்கு பரவாயில்ல, அந்த 7ஆம் இடம்ன்றது ஆக்டிவேட் ஆகுது. இங்க சுக்கிரன்றது அந்த போகத்தை கொஞ்சம் குறைக்குது. 7 இருக்கு சுக்கிரன் இருந்து இங்க வந்து கேது இருக்கும்போது போகத்தை குறைக்குது. ஒரு பிரிவினையை சுக்கிரன் மேல கேது போறது நல்ல அமைப்பு இல்ல. அதனால ராகு இருந்தா போகக்காரன் தானே, அவர் இருந்தா பரவாயில்லையா? பரவாயில்ல. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க 12ல ஆணுக்கு எந்த கிரகமும் இல்லை, பெண்ணுக்கு செவ்வாய் மட்டும் இருக்காரு. ஓகே, ஆணுக்கு 12ஆம் இடத்தை யாராவது பாக்குறாங்க? ஆணுக்கு 12ஆம் இடத்தை யாராவது பாக்குறாங்களா? சனியும் சந்திரன் பாக்குறாரு, செவ்வாயும் பாக்குறாரு. அதே மாதிரி பெண்ணுக்கு 12ஆம் இடம் எடுத்துங்க, 12ஆம் இடத்துல யாரா இருக்கா? செவ்வாய் மட்டும் தான் சார். செவ்வாய் இருக்கு. வேற கிரகங்கள் யாராவது பாக்குறாங்களா? யாரும் பாக்கல சார். இல்லையா? சனி பாப்பா லவகுமார் சார் சொல்லக்கூடாது சார். சனி பாக்குறாரு, சனி பார்வை இருக்கு. ஸோ நம்ம என்ன சொன்னோம், விரயஸ்தான ஈக்குவல் பண்றதுக்கு நம்ம என்ன ரூல் சொல்லியிருக்கோம்? 12ஆம் இடத்தோட 2 பாவகிரகங்கள் சம்பந்தப்பட்டுச்சுன்னா அடுத்தவங்களுக்கு 2 பாவகிரகங்கள் கண்டிப்பா சம்பந்தப்படணும். இல்ல ஒரு பாவகிரகங்கள் ஒரு சுபகிரகமாவது சம்பந்தப்படும். அப்படி சம்பந்தப்பட்டதான் விரயஸ்தானம் வந்து ஈக்குவல் ஆகும், அது வந்து நிவர்த்தி ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இவங்களுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓகே, சோ 12 வந்து நீங்க பார்க்கும்போது அந்த விரயஸ்தானமா எடுத்துக்கிட்டு அங்க எத்தனை சுபகிரகங்கள் எத்தனை பாவகிரகங்கள் இருக்குன்றத பாருங்க. இல்ல எத்தனை பாவகிரகங்கள் பாக்குது எத்தனை சுபகிரகங்கள் பாக்குதுன்னு பாருங்க. இதை ஈக்குவலைஸ் பண்ணணும். ஈக்குவலைஸ் பண்ணா மட்டும்தான் இவங்களுக்கு அயனசேன போகும். சார் 12ல வந்து ஒருத்தருக்கு செவ்வாய் இருக்குது, பெண்ணுக்கு. ஆணுக்கு வந்து அந்த சனி சந்திரன் பாக்குறதுனால அது சொல்றீங்களா? இல்லம்மா, செவ்வாய் பாக்குறதுனாலயா? 4ஆம் செவ்வாய் இருக்கு, சனியும் 12ஆம் இடத்தை பாக்குது பாருங்க. சனி பாக்குது, செவ்வாயும் பாக்குதுங்க சார். செவ்வாய் ஆமாமா, 2 பேருக்குமே சனி செவ்வாய் 12ஆம் இடத்துல சம்பந்தப்படுதா? அவ்வளவுதான். ஓகே, 2 பேருக்குமே சனி செவ்வாய் 12ஆம் இடத்தோட சம்பந்தப்படுது, அதனால இது ஓகே அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி 2 பாவகிரகங்கள் அங்க சம்பந்தப்பட்டுச்சுன்னா 2 பாவகிரகங்கள் ஏதோ பாவம் இதுதான் இல்ல, சனி செவ்வாய் மட்டும்தான் இல்ல, வேற ஆனா 12ஆம் இடத்திலேயே 2 சனி செவ்வாய் 2 பேருக்குமே அமைஞ்சதுன்னா கண்டிப்பா அவங்கள இணைக்காதீங்க. அங்க சண்டை சச்சரவு இங்க பாக்குதுன்றது பார்வைகள்ன்றது வேற. அங்க வந்து 2 பேருக்குமே 12ஆம் இடத்துல சனி செவ்வாய் இருந்ததுன்னா கண்டிப்பா இணைக்காதீங்க. 2 பாவகிரகங்கள் பார்த்துச்சுன்னா 2 பாவகிரகங்கள் பார்க்கணும், 2 சுபகிரகங்கள் பார்த்துச்சுன்னா 2 சுபகிரகங்கள் பார்க்கணும்.
சரி, அப்படின்ற இவங்க கான்செப்ட். ஏன் ஒத்துமையா வாழ்றாங்கன்னா, இவங்களுக்கு ஒருத்தருக்கு 1-7 ராகு இருக்குது, இன்னொருத்தருக்கு அப்படியே மாத்தி 2-8 இருக்குது பாருங்க. ஆமா ஆமா, அதுக்குதான் நான் அதுக்குதான் உங்களை திங்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் மத்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, இது வரேன். அது ஆரம்பிச்சோம், நீங்க வேணாம்னு சொல்லிட்டீங்க. வர அதுக்கு வரேன், இது முடிச்சுட்டு வரோம். ஓகே, ஓகேவா? சோ இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? பாவ பொருத்தம், ஆயுள் பொருத்தம். சோ இவங்களை இணைக்கலாம் கூடாதா அப்படிதான் நம்ம கான்செப்ட் பிரகாரம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அதாவது பொதுவா பார்க்கும்போது இந்த செவ்வாய் சனி சம்பந்தப்படுது, செவ்வாய் கேட்டிருக்கு, சுக்கிரன் கேட்டிருக்கு. ஆனா பொதுவா பார்த்தாக்க சார் அது அந்த ராகு கேது ஒண்ணுதான் இப்படி இருக்குதோ இல்லையோ, மத்த அம்சம் பூராமே எல்லாமே கெட்டுன்னு இருக்குது ஜாஸ்தி. அப்ப பார்த்தாங்கன்னா வேணான்னு தான் சொல்லுவாங்க. பெண்ணுக்கு ஆண் வீட்டார் பார்த்தாங்கன்னாக்கா அது பெண்ணுக்கு பாதிப்பு 3.5. ஒரு சார் இல்ல லைன்ல. கேக்குது. சாரி சார், இடையில கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு, சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்க பாருங்க, நம்ம ஹலோ கேக்குதுங்களா சார்? கேக்குது, ஒரு நிமிஷம் சார். நீங்க மிதுன சுக்கிரனுக்கு தான், மிதுன சுக்கிரன் தான் மோசமானவர் நீங்க இல்லைங்களா? அவருக்கு ஈக்குவலா பாக்கணும் நீங்க. பலம் அதிகம். ஆனா மிதுன செவ்வாய் 12 இருக்குது பாருங்க. மிதுன செவ்வாய்க்கும் இங்க ஈக்குவல் லெஸ்ஸா பாக்கணும் சார். மிதுன செவ்வாய் கொஞ்சம் நீசத்தை நோக்கி வராதனால அவர் பலவீனமா இருக்கிறாரு அங்க. வர பார்க்கலாம், பொதுவா பார்க்கலாம். ஓகே, சோ இங்க என்ன, ஏன் இவங்க ஒத்துமையா இருக்காங்க, ஏன் இவங்க நல்லா இருக்காங்க, ஏன் இவங்க லைஃப் நல்லா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இவ்வளவு பாதிப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இங்க பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஒருத்தரோட குரு இன்னொருத்தரோட குருவையோ இல்ல சூரியனையோ பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம். இங்க பாருங்க, குரு என்ன பண்றாரு, இன்னொருத்தரோட சூரியனை பாக்குறாரா? குரு ஒருத்தரோட ஆணோட குரு 2 பேரையுமே பாக்குறாரு சார். என்னங்க? ஆணோடைய குரு 2 பேரையுமே பாக்குறாரு. ஆணோட குரு யார பாக்குறாரு? சூரியனை பாக்குறாரு. ஆமா சார், ஆணோட குரு சூரியனை பாக்குறாரு. ஓகே, பெண்ணோட சூரியன் ஆணோட சூரியன் மேலேயே இருக்கு. சூரியனை பாக்குதுன்னு எடுத்துக்கலாம், இல்ல சூரியன் மேலேயே இருக்குன்னு எடுத்துக்கலாம். கரெக்டா? சோ நம்ம ஒருத்தரோட சூரியன் இன்னொருத்தரோட சூரியனோட சேரணும்னு சொல்லியிருக்கோம், பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம். இல்ல ஒருத்தரோட சூரியன் இன்னொருத்தரோட குருவை பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம், அல்லது ஒருத்தரோட குரு இன்னொருத்தரோட சூரியனையோ குருவையோ பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம். இங்க ஆணோட குரு பெண்ணோட சூரியனை பார்த்து, ஆணோட சூரியன் பெண்ணோட சூரியனை பார்த்துருது. அதனால காலபுருஷ தத்துவத்துப்படி இவங்க 5-9ஆம் அதிபதிகளா இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு கொள்றது சிறப்பு. இது பல தோஷங்களை விளக்குது. இதுவும் ஒரு காரணம் இவங்க ஒன்னா இருக்கிறது. இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு ஒருத்தருக்கு லக்னத்துல ராகு இருக்கும் போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், வசிய கிரக சம்பந்தத்துல இன்னொருத்தருக்கு 2-8 ராகு கேதுக்கள் இருக்கலாம்னு சொல்லியிருக்கோம். அதனால இங்க ஒருத்தருக்கு லக்னத்துல ராகு கேது, இன்னொருத்தருக்கு 8 ராகு கேது, 2 ராகு கேது. அதனால அது வசிய கிரகம் சம்பந்தம். வசிய கிரக சம்பந்தம் என்னங்க? கேட்கல. வக்ர கிரக வசியம் தானே சார்? வக்ர கிரக வசியம் அப்படின்னு சொல்லி. ஓகே, சோ இதனால இவங்களுக்கு தாம்பத்திய உறவுல சுமூகமா இருக்கிறாங்க. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் எடுத்துட்டீங்கன்னா, பெண்ணுக்கு 5ஆம் அதிபதி யாரு? செவ்வாய். ஆணுக்கு 5ஆம் அதிபதி யாரு? செவ்வாய். அது பெஞ்சாதத்துல எப்படி இருக்கு? ஆஞ்சாதத்துல பாத்தீங்கன்னா 9ல இருக்கு. ஆஞ்சாதத்துல 9ல இருக்கு. அதனால பெண்ணோட 5ஆம் அதிபதி இங்க நல்லா இருக்காரு, பெண்ணோட 10ஆம் அதிபதி இங்க நல்லா இருக்காரு, ஆஞ்சாதத்துல நல்லா இருக்காரு. இது ஒரு நல்ல விஷயம். இது ஒரு நல்ல விஷயம். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, பெண்ணோட லக்னாதிபதி அங்க போய் 10ல இருக்காரு, பெஞ்சாதத்துல 10ல இருக்காரு. இங்க லக்னாதிபதி கெட்டு போயிருக்காரு. லக்னாதிபதி கெட்டு போயிருந்தாலும் அங்க லக்னாதிபதி நல்லா இருக்காரு, சந்திரன் நல்லா இருக்காரு. இங்க இவர் 8ஆம் அதிபதியாகவே 6ல இருக்காரு, சந்திரன் கெட்டு போயிருக்காருன்னு எடுத்துருக்கோம். அந்த இடத்துல அந்த சந்திரன் நல்ல நிலைமையில இருக்கிறாரு. இதனால இவங்க நல்லா இருக்காங்க அப்படின்றது எடுத்துக்கலாம். ஓகே,
ஆணுக்கு 10ஆம் அதிபதி யாரு? ஆணுக்கு 10ஆம் அதிபதி புதன். அவங்க பெண் ஜாதகத்துல எப்படி இருக்காரு? பெண் ஜாதகத்துல 2ல இருக்காரு. பெண் 10ஆம் அதிபதி 2ல இருக்கும்போது இவங்களுக்கு வருமானம் சார்ந்த விஷயத்துல, தொழில் சார்ந்த விஷயத்துல இவங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை. ஓகே, இதுதான் வந்து இவங்களை லாங் டேர்ம் கொண்டு போறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க தோஷங்கள்னு பார்க்கும்போது சூரியனோட இருக்குன்னு பார்த்திருக்கோம். ஆனா சூரியனோட சேர்ந்து அது அஸ்தங்கம் அடைஞ்சிருக்கும் செவ்வாய் ஆணோட ஜாதகத்துல. அதுவும் அங்க வந்து ஒரு தோஷங்களை கொடுக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனா இந்த தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆனதுக்கு காரணம் குருவும் சூரியனும் பார்த்துக்கிறது, சூரியனை பார்த்துக்கிறது. இதுதான் வந்து மிகப்பெரிய தோஷத்தை விளக்கக்கூடிய ஒரு விஷயம். இதே மாதிரி எந்த ஜாதகமா இருந்தாலும் நீங்க பொருத்தும் போது ஒருத்தரோட 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் அடுத்தவங்க ஜாதகத்துல எப்படி இருக்காங்க, நல்லபடியா இருக்காங்கன்னு பாத்துங்க. இது பாயிண்ட் நம்பர் 1. இவங்க காலபுருஷனுக்கு 5ஆம் அதிபதி 9ஆம், அதாவது குருவும் சூரியனும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. இது 2மே இருந்தாலே பல தோஷங்கள் விளக்கப்படுது. அதனால இவங்களுக்கு திருமணம் பண்ணலாம். அதனால இவங்களுக்கு பொருத்தம் உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். என்னங்க? ஹலோ, ஏன் இதுல செவ்வாய் ஒருத்தரோட செவ்வாய் மேல சுக்கிரன் இருக்கிறது நிறைய ஜாதகத்துல ஒரு ஒத்துமை. நல்லது. அதுவும் சொல்ல நினைச்சா மறந்துட்டேன். இங்க செவ்வாய் மேல சுக்கிரன் போறது நல்லது. அதே மாதிரி ஒருத்தரோட ராசி அதாவது சந்திரன் இன்னொருத்தரோட லக்னத்துல போறது நல்லது. அதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஒருத்தரோட சந்திரன் வந்து இன்னொருத்தரோட லக்னத்துல இருக்கிறது நல்ல விஷயம். சோ இதெல்லாம் வந்து நிறைய ஜாதகத்துல அமையாது. சோ இது அமையக்கூடிய ஜாதகத்துல தோஷமா இருந்தாலும் நாம இணைக்கலாம். ஆனா இதுல என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா 2 பேருக்கும் தசாசந்தி வராம பாத்துக்கணும். 2 பேருக்குமே தசாசந்தி வராம பாத்துக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துல கண்டிப்பா பெண் ஜாதகத்துல சுக்கிரன் வந்து நீச்சமா இருக்காரு, அதே நவாம்சல வந்து உச்சமா இருக்கு சார். அதான் அது நல்ல விஷயம் தான். ஒரு இதுல கெட்டு போயிட்டு நவாம்சத்துல நல்லா, ராசியில கெட்டு போயிட்டு நவாம்சத்துல நல்லா இருந்தாலும் நல்ல விஷயம். உத்தரம் 4ல இருக்காரு, அவரு மேகத்துல வருவாரு. நல்ல விஷயம். ஓகே, சோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஜாதகம் நம்ம போட்டது. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா 2வது ஜாதகத்துக்கு போயிடலாம். 2வது ஜாதகத்தை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 2வது ஜாதகத்துல உங்களுக்கு லக்னம் பாத்தீங்கன்னா மகர லக்னம். ஐயா ஒரு சின்ன சந்தேகம் சொல்லுங்க. அதாவது இப்ப சுக்கிரன் மேல ராகுவோ கேதுவோ போறது நல்லது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இல்ல நான் கேது போறது நல்லதுன்னு சொல்லவே இல்லை. ராகு அதாவது கேது போறது நல்லதுன்னு சொல்ல. ஆமா, கேது தடை ஏற்படுத்தும் சொன்னீங்க. ஆமா. அப்ப ராகு ராகுவும் 7ஆம் இடமா இல்ல அதுவும் 7ஆம் இடமா இருக்கிறதுனால நல்லதுன்னு எடுத்துக்கிட்டாங்க. மற்றபடி சுக்கிரன் ராகு போறதும் கெடுதல் தான். அதான் 7ஆம் இடமாகி மியூட் போட்டுங்க சார். நீங்க ஓகே, இங்க பாத்தீங்கன்னா சுக்கிரன் மேல ராகு போறது வந்து நம்ம ஏன் இங்க நல்லதுன்னு சொன்னோம்னா 7ஆம் இடமா இருக்கு. 7ஆம் இடம்ன்றது தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய இடம். அங்க சுக்கிரனும் ராகும் சேரும் போது அது கண்டிப்பா நல்ல தாம்பத்திய சுகத்தை கொடுக்கும் அப்படின்றதுனால அங்க சுக்கிரன் ராகு ஓகேன்னு சொல்றேன். அதர்வைஸ் பாத்தீங்கன்னா சுக்கிரன் மேல ராகு போறது, சுக்கிரன் மேல கேது போறது இது வந்து நல்ல விஷயம் இல்லை. ஓகே, இப்ப அடுத்து 2வது ஜாதகம். சார் நீங்க மியூட் போட்டுங்க சார். மியூட் போட்டுங்க, ரொம்ப இதுவா இருக்கு. நீங்க ஆன் பண்ணீங்கன்னா வந்து இது இப்ப ப்ராப்ளம் இல்ல. இதை கேட்கறவங்களுக்கு அது ரொம்ப இதுவா இருக்கும். நீங்க கொஞ்சம் பாருங்க என்ன ப்ராப்ளம் உங்க சைட்ல. ஓகே, இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா 2வது ஜாதகம். 2வது ஜாதகத்துல ஆணோட லக்னம் பாத்தீங்கன்னா மகரம், பெண்ணோட லக்னம் மீனம். பெண்ணோட லக்னம் முன்னாடியும் ஆணோட லக்னம் பின்னாடி இருக்கு. சோ லக்ன பொருத்தம் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறோம். ராசின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஆணோட ராசி எடுத்துக்கிட்டீங்கன்னா துலாம், பெண்ணோட ராசி இங்க வந்து ரிஷபம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து 6-8 இருந்தா கூட அம்சத்துல 2 பேரும் 5-9 இருக்கிறாங்க. அதனால இவங்களை சேர்க்கலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பொதுவா வெளியில சொல்லும் போது என்ன சொல்றாங்க, ஒரே ராசி அதிபதியா இருந்தாலும் 6-8 இருந்தாலும் சேர்க்கலாம்னு சொல்றோம். நம்ம அந்த கான்செப்ட் எடுக்கல. 6-8 நல்லதுன்னு எடுத்துக்கிறோம். பட் 6-8 நான் இருக்கும்போது அம்சத்துல கண்டிப்பா அவங்க நல்லபடியா இருக்கணும் அப்படின்றத எடுத்துக்கிறோம். இதை கண்டிப்பா பார்க்கணும். நம்ம ஒரே ராசியா இருந்தா கூட இது நல்லதுன்னு அப்படின்னு எடுத்துக்காதீங்க. அம்சத்துல எப்படி இருக்காங்கிறத பார்த்துருக்க. ஓகே, அடுத்து வந்து செவ்வாய். செவ்வாய் வந்து பலமா இருக்காரா பலவீனமா இருக்காரா அப்படின்னு பாக்குறோம். செவ்வாய் பாத்தீங்கன்னா அம்சத்துல ஆண் ஜாதகத்துல செவ்வாய் எப்படி இருக்காரு, பலம்
இருக்காரா, பலவீனமா இருக்காரா? எட்டுல மறைஞ்சிருக்காரு சார். எட்டுல மறைஞ்சிருக்காரு. ஓகே, அது அது ஒரு பாதிப்புன்னு. எட்டுல மறைஞ்சா நம்ம பாதிப்பு சொல்லலாமா? பாவகர்த்தாரியில வேற இருக்கிறார். வெரி குட்மா, வெரி குட்மா, வெரி குட்மா. அதுதான்மா, நம்ம செவ்வாய் வந்து பாவகர்த்தாரியில இருக்கார் அப்படின்னு எடுக்கிறோம். அது இல்லாம செவ்வாய் பாத்தீங்கன்னா சூரியனுக்கு 10ல இருக்காரு. சூரியனுக்கு 10ல இருக்காரு. சூரியனுக்கு 10ல இருக்கிறது நம்ம வந்து தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது இப்ப தோஷம் சொல்ல பாதிப்படைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கோம். சோ செவ்வாய் வந்து இங்க எல்லா விதத்திலையும் பாதிப்படைந்திருக்கார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, இதுக்கு அடுத்து வந்து பெண்ணோட ஜாதகத்தில் எடுத்துக்கிட்டா செவ்வாய் வந்து ராகுவோட சேர்ந்து பாதிப்பு இருக்கு. பெண்ணுக்கு ராகுவோட சேர்ந்து பாதிப்பு இருக்கு. அதனால செவ்வாய் 2 பேர் இடத்துலயும் பாதிப்படைஞ்சிருக்கு அப்படிங்கிறத எடுக்கிறோம். இது புரியுதான்னு பாருங்க. நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம். ஓகேவா? அடுத்து பாருங்க, அடுத்து ஆயுள் பலம். ஆயுள் பலம் எடுக்கும்போது நம்ம எப்படி இருக்கும்? ஆயுள் பலத்துல 1ல வந்து ஒருத்தருக்கு கேது இருக்கு. அதனால கேது 1ல இருக்கலாம் அப்படின்னு நம்ம கான்செப்ட் பிரகாரம் எடுத்தா கூட 1ல கேது ஆயுள் அப்படின்னு எடுக்கும்போது இங்க வந்து இது தோஷத்தை தான் கொடுக்குது. அதனால 0.5 கொடுக்குறோம், இல்ல 0ன்னு கூட கொடுத்துக்கலாம். அதுக்கு வந்து இல்லை. அதே மாதிரி பெண் ஜாதகத்துல ராகு செவ்வாய் இருக்கு, அதுக்கும் 0ன்னே கொடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு. ஸோ அதனால அதுவும் நம்ம ஆணுக்கு வந்து 0.5 பாயிண்ட் கொடுத்துருக்கோம். பெண்ணுக்கு எந்த கிரகமும் இல்லை 8ல, அதனால நம்ம ஒரு பாயிண்ட் ஃபுல்லா கொடுத்துருக்கோம். 10ஆம் இடம் பாத்தீங்கன்னா குரு சந்திரன் 10ஆம் இடத்துல குருவும் சந்திரன் இருக்கிறது நல்ல விஷயம் தான். அதனால ஃபுல் பாயிண்ட் கொடுத்தாச்சு. அடுத்த ஜாதகத்துல 10ல சூரியனும் திக்பலம் தான். சூரியன் அங்க திக்பலம், அதனால 10ல சூரியன் புதன் இருக்கிறது நல்ல விஷயம் கொடுத்தாச்சு. அதே மாதிரி சனி எப்படி இருக்காருன்னா 9ல இருக்காரு, நல்ல விஷயம் தான் கொடுத்தாச்சு. அடுத்து இன்னொரு ஜாதகத்திலயும் சனி 9ல தான் இருக்காரு, அதனால அதுவும் ஓகே. 8ஆம் அதிபதி எப்படி இருக்காரு? ஒருத்தர் ஜாதகத்துல 11ல இருக்காரு, இன்னொரு ஜாதகத்துல 9ல இருக்காரு, அதனால அதுக்கும் பாயிண்ட் கொடுத்தாச்சு. குரு எப்படி இருக்காரு? குரு நல்லா இருக்காரு. அங்கேயும் குரு வந்து 12ல மறைஞ்சிருக்காரு, அதனால அங்க 0 கொடுத்தாச்சு. சுக்கிரன் 12ல இருக்கார், 0. அங்க சுக்கிரன் 9ல இருக்கார், ஒரு பாயிண்ட். இங்க புதன் 11ல இருக்கார், ஓகே, ஒரு பாயிண்ட். இங்க புதன் வந்து 4ஆம் இடத்துல இருக்கார். சோ பொதுவா பார்க்கும்போது குரு சுக்கிரன் புதன்ல 2 கிரகங்கள் 2 பேருக்குமே நல்லா இருக்கு. ஒருத்தருக்கு குருவும் சுக்கிரனும், அதாவது சுக்கிரனும் புதனும் நல்லா இருக்கு, இன்னொருத்தருக்கு குருவும் புதனும் நல்லா இருக்கு. இந்த குருவும் புதனும் நல்லா இருக்கிறது, சுக்கிரனும் புதனும் நல்லா இருக்கிறது இவங்களுக்கு கண்டிப்பா 50-60 வயசு வாழ்க்கையை கொடுத்துரும். அதுக்கு மேல 8ஆம் அதிபதி நல்லா இருக்காருன்னு சொல்லலாம், நம்ம 8ஆம் இடம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம், சனி நல்லா இருக்காருன்னு சொல்லலாம், இது ஆயுள்காரகன் சனி நல்லா இருக்காரு, 11ல இருக்காரு. ஸோ இது எல்லாமே இவங்களுக்கு கண்டிப்பா 70 வயசு 80 வயசு வாழ்க்கையை கொடுத்துரும். அதனால இந்த பொருத்தங்கள் இவங்களுக்கு இருக்கு. ஆயுள் குற்றம் இல்ல, ஆயுள் பொருத்தம் இருக்குன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து பாவக பொருத்தம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு இதுல வந்து ராகு இருக்கு, இன்னொரு இதுல வந்து கேது இருக்கு. நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? முதல்ல வந்து ராகு இருக்கிற இடத்துல கேது இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அங்க ராகு இருக்கும்போது கேது இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம், அதனால நாட் ஓகே அப்படின்னு கொடுத்துருக்கேன். 2வது பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல 2 பேருக்குமே யாருமே இல்லை, அதனால அது ஓகே. அப்புறம் 9ஆம் இடத்துல 2 பேருக்குமே சனி இருக்கலாமா? 9ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்கக்கூடாது? எந்த கிரகங்கள் இருக்கலாம்? சூரியன் இருக்கும். இருக்கக்கூடாது சார். என்னங்க? சூரியன் ராகு இருக்கக்கூடாது. சூரியன் ராகு சனி இருக்கலாம் சார். மத்த 7 கிரகங்களுமே 9ஆம் இடத்துல இருக்கலாம். அதனால 9ஆம் இடம் ஓகே. 2ல யாரும் இல்ல, ஓகே. 6ல யாரும் இல்ல, ஓகே. 10ல ஒருத்தருக்கு குருவும் சந்திரனும், இன்னொருத்தருக்கு சூரியனும் புதனும், அதுவும் ஓகே தான். அடுத்து 3ஆம் இடம் ஓகே. 7ஆம் இடம் பாத்தீங்கன்னா இது வந்து நாட்டு ஓகே தான். அதாவது ஒருத்தருக்கு ராகு இருந்து இன்னொருத்தருக்கு கேது இருக்கிறது கூடாது அப்படின்னு நாட்டு ஓகே தான். அது ஓகேன்னு போட்டிருக்கேன், நாட்டு ஓகேன்னு போட்டிருக்கேன். அடுத்து பாத்தீங்கன்னா 11ஆம் இடம் 2 பேருக்கு, ஒருத்தருக்கு புதன் சூரியன் இருக்காங்க, இன்னொருத்தருக்கு யாரும் இல்லை, அது ஓகே. 4ஆம் இடம் நல்லா இருக்கு, 8ஆம் இடம் நல்லா இருக்கு, 12ஆம் இடம் நல்லா இருக்கு. ஒருத்தருக்கு சுக்கிரன் இருக்காரு, இன்னொருத்தருக்கு, சோ அந்த விரயஸ்தானம் அங்க 2 பேருக்குமே நல்லா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறோம். சோ இதனால இவங்களுக்கு பொருத்தலாம் அப்படின்றது இருந்தா கூட இவங்களுக்கு நம்ம முதல்ல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இங்க தோஷங்கள் நிறைய இருக்கு. அதாவது ஆணுக்கு அதிக தோஷமும், ஆணுக்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து
சூரியனால பாதிக்கப்பட்டிருக்கார், பாவகர்த்த அருகில இருக்காரு. பெண்ணுக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய் ராகுவோட இருக்காரு, அதே சூரியனுக்கு 4ஆம் இடத்துல 4ஆம் இடத்துல இருக்காரு. ரெண்டு பேருக்குமே செவ்வாய் வந்து பாதிப்படைஞ்சிருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ரெண்டு பேருக்குமே செவ்வாய் பாதிப்படையுது அப்படின்னும் போது கண்டிப்பா இவங்களை சேர்க்க கூடாது. ஆனா இவங்க ஏன் ஒத்துமையா இருக்காங்க, ஏன் எத்தனை நாள் ஒத்துமையா இருக்காங்க, ஏன் இவங்க சேர்த்து நாள் நல்லபடியா வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன அதே கான்செப்ட் தான். விரயஸ்தானம் நல்லா இருக்கு நம்பர் 1. 2வது இவங்களுக்கு இது நல்லா இருக்கு பாருங்க, குருவும் பாத்துக்கிறாரு பாருங்க. இந்த குரு அந்த ஒருத்தரோட குரு இன்னொருத்தரோட குருவை பாக்குறாரா, அதனால இவங்களுக்கு வாழ்க்கை நல்ல சிறப்பா போகுது. அதே மாதிரி இன்னொருத்தருக்கு 5ஆம் அதிபதி யாரு? சுக்கிரன் சார். ஆணுக்கு சுக்கிரன். ஒருத்தருக்கு 5ஆம் அதிபதி யாரு? ஆணுக்கு சுக்கிரன். ஓகே, ஆணுக்கு சுக்கிரன். பெண்ணுக்கு சந்திரன் சார். பெண்ணுக்கு சந்திரன். குருவோட இருக்காரு. ஆணோட ஜாதகத்துல எப்படி இருக்காரு 5ஆம் அதிபதி? பெண்ணோட 5ஆம் அதிபதி ஆண் ஜாதகத்துல எங்க இருக்காரு? குருவோட இருக்கா சார். பெண்ணோட 5ஆம் அதிபதி குருவோட இருக்காரு. பெண்ணோட குருவோட இருக்காரு. சோ 5ஆம் அதிபதி குரு சம்பந்தம் வருதா, அது நல்ல விஷயம். அதே மாதிரி புதன், ஆணோட புதன் 9 இல்லையா? ஆணோட புதன் வந்து புதன் வந்து 9ஆம் இடம். பெண் ஜாதகத்துல எப்படி இருக்காரு? சூரியனோட 10ல இருக்காரா? ஒரே நிமிஷம். ஸ்ரீமதி, நான் அப்புறம் போன் பண்றேன், கிளாஸ்ல இருக்கேன். இங்க வந்து 10ஆம் இடத்துல இருக்காரு. அதனால இது வந்து நல்ல 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி சம்பந்தங்கள் வருது. காலபுருஷ தத்துவத்துப்படி 9ஆம் அதிபதி சம்பந்தம் இங்க வந்துருது. இதனால இவங்களுக்கு எல்லா தோஷங்களும் விலகுது. சோ ஒருத்தர் ஜாதகத்துல எல்லா தோஷங்களும் இருந்தாலும் இவங்களுக்கு குருவோட சம்பந்தம், அதாவது குரு நல்ல இடத்துல இருந்து சம்பந்தம் இருக்கணும். குரு 12ல இருந்து சம்பந்தம் அப்படின்றத எடுத்துக்காதீங்க. குரு நல்ல இடத்துல இருந்து சம்பந்தம் அவங்க வரும்போது கண்டிப்பா நல்லா இருக்கு. சூரியன் அதே மாதிரி சம்பந்தம் வரும்போது நல்லா இருக்கு அப்படின்றத எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னொரு கான்செப்ட் நம்ம வந்து பொதுவா சொல்ற கான்செப்ட் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒருத்தர் ஜாதகத்துல ஒரு கிரகம் லக்னத்துக்கு மறைஞ்சாலும் ராசிக்கு மறையக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த கிரகம் வந்து லக்னத்துக்கு மறைஞ்சிருக்கான்னு பாக்குறோம், ராசிக்கு மறையுதான்றத பாருங்க. ராசிக்கு மறைஞ்சு லக்னத்துக்கு மறைஞ்சா அது அதிக பாதகத்தை கொடுக்கும். அந்த கான்செப்டையும் நம்ம இங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். இங்க குரு வந்து 12ல மறைஞ்சிருந்தா கூட ராசிக்கு 12ல இல்ல அவரு. அதனால குரு தசை உங்களுக்கு கண்டிப்பா எந்த பாதகத்தையும் செய்யாதுன்றத கண்டிப்பா உறுதியா சொல்ல முடியும். ஓகே, ஒரு கிரகம் ராசிக்கு மறைஞ்சு லக்னத்துக்கு என்னமா குரு இப்ப நீசமாகி பாக்குறான்னு வச்சுக்கோங்க, அது எப்படி சார்? குரு நீசமாச்சுன்னா அந்த நீசத்தன்மை இல்லமா, குரு நீசம்னா நீசத்தன்மைகள் கண்டிப்பா உண்டு. குரு பார்வை என்னோட ராசியில வந்து குரு தன் வீட்டுக்கு 12 மற்றும் லக்னத்துக்கு 12, அதனால பாதிப்பு தான் சார். ஆனா அவரோட ஆணோட குரு வந்து பெண் குருவை பாக்கறதுனால அந்த பொருளாதாரம் ஒன்னும் குறையாது, பாதிக்காது. ஆமா அப்படின்னு எடுத்துக்கலாம். பிளஸ் வந்து அந்த பர்டிகுலர் ஜாதகத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா ராசிக்கு மறைஞ்சு லக்னத்துக்கு மறைகிறான்னு பாருங்க, இல்ல லக்னத்துக்கு மறைஞ்சு ராசிக்கு மறைகிறான்னு பாருங்க. 2 விதத்திலையும் மறையும் போது அது அதிக பாதிப்புகளை கொடுக்குது. ஒருத்தருக்கு மறையாம இருந்ததுன்னா பாதிப்பு கம்மி தான் அப்படின்னு எடுத்துக்கேன். அதாவது நீங்க இண்டிவிஜுவல் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணும்போது உள்ள கான்செப்ட், பொதுவான கான்செப்ட் சொல்றேன் நான். ஓகே, சரி. இது ரெண்டு ஜாதகத்தையும் நம்ம வந்து பொருத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்து நம்ம 3வது ஜாதகத்துக்கு போறோம். ஓகே, இந்த ஜாதகத்திலயும் பாத்தீங்கன்னா ஒருத்தரோட லக்னம் வந்து தனுசு லக்னம், பெண்ணோட மாத்தி போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒருத்தரோட லக்னம் வந்து கரெக்டா போட்டிருக்கேன். ஓகே, ஒருத்தரோட லக்னம் வந்து தனுசு லக்னம், இன்னொருத்தர் வந்து மீன லக்னம். ஓகே, பெண்ணோடது வந்து முன்னாடி பின்னாடி இருந்தா கூட அம்ச அம்சத்துல வந்து 3-11 வந்துருது, அதனால அது பரவாயில்லை. அதே மாதிரி ராசி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒருத்தருக்கு கன்னி ராசி, இன்னொருத்தருக்கு ரிஷப ராசி, அதுவும் ஓகே தான். கன்னி ராசி ரிஷப ராசின்றது ஓகே தான். இது வந்து பொருத்தம் இருக்கு, ராசி பொருத்தம் இருக்கு, லக்ன பொருத்தம் இருக்கு. அடுத்து செவ்வாய் எடுத்துக்கிட்டீங்கன்னா செவ்வாய் வந்து ஒருத்தருக்கு பாதிப்பு. யாருக்கு பாதிப்பா இருக்கு? செவ்வாய் வந்து ஆண் ஜாதகத்துல பாருங்க எங்க இருக்கு செவ்வாய் வந்து 7ல இருக்கு. சூரியனுக்கு 4ல இருக்கா? இல்ல. ராகுக்கு 4ல இருக்கா? இல்ல. பாவகர்த்த அருகில இருக்கா? இல்ல.
அதனால செவ்வாய் எந்த விதத்திலையும் பாதிப்பு அடையலை. பெண் ஜாதகத்துல எடுங்க. பெண் ஜாதகத்துல செவ்வாய் எப்படி இருக்காரு? செவ்வாய் கேதுவோடு சேர்ந்து பாதிப்படைஞ்சிருக்கு. செவ்வாய் கேதுவோடு சேர்ந்து பாதிப்படைஞ்சிருக்கு. அதனால இங்க கண்டிப்பா செவ்வாய் பாதகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா ஒருத்தர் ஜாதகத்துல நல்லா இருக்கு, இன்னொரு ஜாதகத்துல நல்லா இல்ல. நம்ம கான்செப்ட் படி எங்க நல்லா இல்லையோ அடுத்தவங்களுக்கு நல்லா இருக்கணும். ஸோ அந்த கான்செப்ட் படி இங்க நல்லா இருக்கு. அதனால லக்ன பொருத்தம் இருக்கு, ராசி பொருத்தம் இருக்கு, செவ்வாய் பாதிப்பு இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, ஆனா பாதகாதிபதி குருவோட இல்ல இருக்கிறாரு. அது பரவாயில்லம்மா. அதாவது பாதகாதிபதி குருவோட அவர் இருக்கிறது வந்து பாதகாதிபதி குரு இல்ல, லக்னாதிபதி தானே குரு. ஆமா சார், ஆமா சார், ஆமா லக்னாதிபதி தானே. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா அடுத்து வந்து நம்ம ஆயுள் பாவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆயுள் பாவமும் நல்லாதான் இருக்கு. இங்க 7, 5 அப்படின்ற கான்செப்ட்ல வருது. இதே மாதிரி ஒருத்தருக்கு வந்து குரு, சுக்கிரன், புதன் 3 பேருமே நல்லா இருக்காங்க. ஒருத்தருக்கு புதன் நல்லா இருக்காரு, 8ஆம் அதிபதி நல்லா இருக்காரு, 8ஆம் அதிபதி நல்லா இருக்காரு, 10ஆம் அதிபதி நல்லா இருக்காரு. இதனால இவங்களுக்கு ஆயுள் குற்றம் இல்லை, ஆயுள் நம்ம நல்லபடியா இருக்குன்றத எடுத்துக்கலாம். ஓகே, அதே மாதிரி பாவ பொருத்தங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல வந்து 3ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு, 9ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு, 12ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஓகே, சோ இங்க 9ஆம் இடத்துல 2 பேருக்குமே ராகு இருக்கு. நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? 9ஆம் இடத்துல 2 பேருக்குமே ராகு இருக்கக்கூடாது அப்படிங்கறத சொல்றோம். 9ல 2 பேருக்குமே ராகு இருக்கும்போது என்ன பலன் சொல்லியிருக்கோம்? 2 பேருக்குமே ராகு இருக்கும்போது தந்தை வழி சொத்துக்கள் சிறப்பா இருக்காது. தந்தை வழி சொத்துக்கள் இவங்க 2 பேருக்குமே சிறப்பா இருக்காது. தந்தை வழி உறவுகள் சிறப்பா இருக்காது. காலப்போக்குல அந்த உறவுகள் இவங்களுக்கு கையை விட்டு போயிடும் அப்படின்றத சொல்லியிருக்கோம். 9ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது. அதே மாதிரி 9ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது ஆயுள் குற்றம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். 9ஆம் இடத்துல ராகுவோ சில சூரியனோ 2 பேருக்குமே இருக்கும்போது அது ஒரு ஆயுள் குற்றத்தை ஏற்படுத்துது. ஓகே, அதே மாதிரி இங்க 3ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாய் இருக்கு. ஒருத்தருக்கு அதே மாதிரி சந்திரன் கேது இருக்கு, இன்னொருத்தருக்கு சந்திரன் செவ்வாய் இருக்கு. அதான் 3ஆம் இடம் வீரியஸ்தானம் சொல்றோம். அந்த வீரியஸ்தானங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். அதே மாதிரி 12ஆம் இடம் வந்து ஒருத்தருக்கு சனி இருக்கு, இன்னொருத்தருக்கு ஒருத்தருக்கு 12ல சனி இருக்கு, இன்னொருத்தருக்கு யாருமே இல்ல. 12ல யாருமே இல்லை. அதனாலதான் இங்க நாட் ஓகேன்னு போட்டிருக்கேன். நானு நாட் ஓகேன்னு போட்டது காரணம் தான். ஒருத்தருக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? விரயஸ்தானம்ன்றது ஒருத்தருக்கு ஒரு கிரகம் இருக்கும்போது இன்னொருத்தருக்கு ஒரு கிரகம் பார்வையாவது இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு கிரகத்தோட பார்வையாவது இருக்கணும். இங்க எந்த பார்வை இல்லை, அயனசன சுகம் அப்படின்றது கண்டிப்பா இங்க அடிவாங்குதுன்னு அர்த்தம். ஸோ இவங்களுக்கு சொல்லும் போது நம்ம என்ன சொல்லணும்? விரயஸ்தானம் வந்து பாதிப்படைஞ்சிருக்கு. அதனால தாம்பத்திய சுகம் இவங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். ஆணோட தாம்பத்தியத்துக்கு இவங்க ஈடு கொடுத்து போகணும், அவங்களோட உணர்வுகளுக்கு இவங்க மதிப்பு கொடுக்கணும் அப்படின்றத சொல்லி இவங்களை சேர்க்கலாம். ஆனா இவங்களை சேர்க்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பாக்குறோம். இங்க சேர்க்காம இருக்கிறது காரணம்னா அதிகமான காரணங்கள் எதுவுமே இல்லை. இங்க பாத்தீங்கன்னா ஆணுக்கு கேதுவோட சந்திரன் இருக்கு, சந்திரன் நல்ல நிலைமையில இருக்கு, கெட்டு போக. பெண்ணுக்கு செவ்வாயோட கேது இருக்கு, ஆணுக்கு வந்து செவ்வாயோட குரு பலம் ஆயிடுச்சு. ஆண்ல பாத்தீங்கன்னா சுக்கிரன் மிதுனத்துல இருக்கு, பெண்ணுக்கு சுக்கிரன் மகரத்துல வக்ரமா இருக்கு. அதனால அதுவும் ஓரளவுக்கு பரவாயில்லை. அதே மாதிரி விரையாதி பொருத்தம்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஆணுக்கு சனி இருக்கு, பெண்ணுக்கு 12ஆம் இடத்தை எந்த கிரகம் பார்க்கல, அது ஒரு மைனஸ் பாயிண்ட் தான். ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஒருத்தரோட குரு இன்னொருத்தரோட குரு பாக்குறது, அது எல்லாத்தையும் இங்க வந்து சொல்லியிருக்கோம் இல்லையா? அது ஏதாவது பார்வைகள் இருக்கான்னு பாருங்க. குருவோ சூரியனையோ பாக்குறது, ஒருத்தரோட குரு இன்னொருத்தரோட சூரியனை பாக்குது இல்லையா? ஆணோட குரு இன்னொருத்தரோட சூரியனை பாக்குது. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது இது ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஆனா இது ஓகே இல்லாத காரணம் நீங்க வந்து இதை போட்டிருந்தீங்கன்னா தெரியும், அம்சலக்கணம் போட்டிருந்தீங்கன்னா தெரியும். இங்க ஆணுக்கு தசை என்ன தசை நடக்குது? ராகு தசை சுக்கிர புத்தி. பெண்ணுக்கும் ராகு தசை சுக்கிர புத்தி. 2க்கும் ஏக புத்தி நடக்குது. அதனால இந்த காலகட்டத்துல திருமணம் பண்ணாதீங்க. அதாவது 6-8 ஆணுக்கு பாத்தீங்கன்னா 6-8 இருக்கும். அந்த தசா புத்தி பாத்தீங்கன்னா 6-8 இருக்கும். ஆணுக்கு வந்து சுக்கிரன் எங்க இருக்கு? இதுல இருக்கு, மிதுனத்துல இருக்கு. ராகு வந்து விருச்சிகத்துல இருக்கு. இது 2மே 6-8 இருந்து தசை நடத்துது. அதனால 6-8 இருந்து தசை நடத்துறது மட்டும் இல்லாம இவங்க ஏகராசி ஏக லக்னமா, ஏகராசி ஏக புத்தியா இருக்கு. இந்த ஒரு காரணத்துக்காக ஒண்ணு இதை இந்த பீரியட் வரைக்கும் டிலே பண்ணுங்க, இல்ல இவங்களை பொருத்தம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி.
ஸோ இதுல நம்ம மெயினா இந்த இந்த மூணாவது ஜாதகத்துல நான் சொல்ல வந்த கான்செப்ட் என்னன்னா, ஒரே தசா புத்தி நடக்கும் போது அவங்களுக்கு பண்ணாதீங்க அப்படின்றது. ரெண்டு பேருக்குமே இங்க வந்து ஒரே தசா புத்தி மட்டும் இல்ல, அது ஆரட்டாவும் இருக்கு. அதனால இவங்களுக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு. இதனாலதான் முடிஞ்ச வரைக்கும் ஏக லக்னம் ஏக ராசி நம்ம தவிர்க்கிறது காரணமும் இதுவும் ஒரு காரணம். பாவ பொருத்தத்துல 3ஆம் பாவத்துல வந்து புதனும் சனியும் தானே இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க சாட்ல. 3ஆம் பாவ பொருத்தத்துல 3ஆம் பாவம் புதனும் சனியும் தான் இருக்கக்கூடாது, பாக்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சாட்ல கொடுத்துருக்கீங்களே. இங்க பாத்தீங்கன்னா ஓகே, இங்க பாத்தீங்கன்னா கேதுவோட சேர்ந்து இருக்கா. கேதுவோட ஒரு கிரகம் பாதிப்படைஞ்சதுன்னா, கேதுவோட சேர்ந்து ஒரு கிரகம் பாதிப்படையும் போது அதே இடத்துல கேதுவோட சேர்ந்து இன்னொரு கிரகம் பாதிப்படையுதா? அவ்வளவுதான். அந்த கேதுவோல பாதிப்படை ரெண்டு பேருக்குமே கேது 3ஆம் இடத்துல இருக்கா. ரெண்டு பேருக்குமே கேது 3ஆம் இடத்துல இருக்கா. பாதிப்பு. அது இல்லாம தேய்பிரை சந்திரனா இருக்கா. தேய்பிரை சந்திரனா இருக்கா. சோ இதெல்லாம் கொஞ்சம் பாக்கணும் நம்ம. ஓகே சார், மியூட் போட்டுங்க சார். யாரோட இது வந்து கேட்டுக்கிட்டே இருக்கு, மியூட் போட்டுங்க. ஓகே. தசா சந்தி லக்ன சந்தின்றாங்களே, அது கொஞ்சம் சொல்லுங்க சார். என்னங்க தசா சந்தி? இங்க பாருங்க, இங்க நம்ம கடைசியில பார்த்ததுல தசா சந்தி இருக்கா. ரெண்டு பேருக்கு ஒரே தசா நடக்குதா, ஒரே தசையா வருதா? இதுதான் நம்ம வந்து தசா சந்தின்னு சொல்றோம். லக்ன சந்தின்னா சார்? லக்ன சந்தி வேற. லக்ன சந்தின்றது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் லக்னம் வந்து சந்தியில இருக்கிறதுனா, அதாவது 0 டிகிரி ஒரு பாகையில இருக்கிறது லக்ன சந்தி. ரெண்டு பேருக்குமே அதே மாதிரி இருக்கும்போது அது நம்ம பண்ணாதீங்க. முதலே ஆரம்பத்திலே சொல்லியிருக்கோம் பாருங்க, லக்ன சந்தியில இருக்கக்கூடாது. ரெண்டு பேருக்குமே ஒரு கிரகம் லக்ன சந்தியில இருக்கக்கூடாது, லக்னமே சந்தியில இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். லக்ன சந்தி ராசி சந்தியில இருக்கும்போது லக்ன சந்தி இருந்தா ராசியை பார்த்து பொருத்தம் பார்க்கலாமா சார்? இல்லம்மா. நம்ம கான்செப்ட் பிரகாரம் லக்னத்தை வச்சுக்கிட்டுதான் நம்ம பொருத்தமே பார்க்கணும், ராசியை வச்சுட்டு பார்க்கவே இல்லை. ஓகே. இங்க வந்து தசா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே ஒரே தசை, ஏக தசை நடக்குது. ரெண்டு பேருக்கும் புத்தியும் ஒரே புத்தி. அது மட்டும் இல்லாம ஒருத்தருக்கு 6-8 இருந்து புத்தி நடக்குது. ஸோ ஏகதசை ஏக புத்தியா இருந்து ஒருத்தருக்கு 6-8 இருக்கும்போது இது அதிக பாதிப்புகளை தான் கொடுக்குது. ஸோ இந்த தசா புத்தியை கடந்து இவங்க அடுத்த தசைக்கு போகும்போது பண்ணலாம். ஆனா அடுத்த தசையும் பாத்தீங்கன்னா மோரர்லெஸ் ஒரே தசா புத்தி தான் இவங்களுக்கு லைஃப் லாங் வரப்போகுது. அதனால இவங்களை இணைக்கலாமா அப்படின்றது சந்தேகம் அப்படின்றத சொல்லியாச்சு. ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி கஷ்டம். ஆமா, ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி கஷ்டங்கள், ஒரே மாதிரி இது லைஃப் லாங் வந்துட்டே இருக்கு. அதுவும் வேற ஜாதகத்துக்கு கிடைச்சாலும் இந்த 6-8 பிரச்சனை கொடுக்கும் இல்லையா? இல்லம்மா. அங்க பாத்தீங்கன்னா இவங்க ஒருத்தருக்கு ராகதசை ராகுபுத்தியா, இன்னொருத்தருக்கு வேற தசாபுத்திகளா இருக்கும்போது அது வந்து இந்த புத்தியை மட்டும் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லலாம். இந்த புத்தியை மட்டும் அவாய்ட் பண்ணுங்க, அடுத்த புத்தியில கல்யாணம் பண்ணுங்க. இல்ல இந்த புத்தி வந்து கோச்சாரத்துல வந்து நல்ல நல்ல இடத்துல இருக்கான்னு பாருங்க. இந்த நீங்க முதல்ல ஒரு இருக்கு சுக்கிரன் வந்து முடிச்சிடறேன். இங்க வந்து ஒரு இடத்துல வந்து இப்ப ராகு வந்து விருச்சிகத்துல இருக்காரு, இன்னொருத்தர் வந்து ராகு வந்து மிதுனத்துல இருக்காரு. இப்ப 6-8 இருந்து தசா புத்தி. இப்ப வந்து இந்த தசா புத்தி பாத்தீங்கன்னா பெரிய பெரிய புத்தி தான். இந்த 3 வருஷம் நம்ம கல்யாணம் பண்ணக்கூடாதா அப்படின்றது வரும். ஆனா இது எப்ப பண்ணலாம் அப்படின்னா கோச்சாரத்துல ராகு புத்திநாதனுக்கு கேந்திரத்துல போறாரான்னு பாருங்க. கோச்சாரத்துல ராகு புத்திநாதனுக்கு கேந்திரத்துல போறாரு. கேந்திரத்துல போய் திரிகோணத்திலே போகும்போது நாம இந்த திருமணங்களை பண்ணலாம்னு சொல்லலாம். அப்படி இல்லாத பட்சத்துல நம்ம வந்து கோச்சாரத்திலயும் அங்க வந்து அஃபெக்ட் ஆயிருக்குன்னா கண்டிப்பா இவங்களுக்கு அந்த பீரியட்ல திருமணம் பண்ணாதீங்க அப்படின்றத சொல்றோம். அதே மாதிரி இப்ப வந்து ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா சனி 8ல இருக்கு, இல்ல அட்டமாதிபதியா சனி வருது, அப்ப கல்யாணம் பண்ணலாமா கூடாதா அப்படின்ற கான்செப்ட். அதே மாதிரி 8ல வந்து ராகு இருக்கு, பண்ணலாமா கூடாதா? கண்டிப்பா 8ல இருந்து ஒரு கிரகம் தசை நடக்கும் போது கண்டிப்பா கல்யாணம் பண்ணலாமா கூடாதான்னு பண்ணலாம். புத்திநாதன் எப்படி இருக்காருன்னு பாத்துங்க. புத்திநாதன் 6லயோ 8லயோ இல்லாம 6, 8, 12ல இல்லாம பாத்துக்க. புத்திநாதன் நல்லா இருந்தாருன்னா கண்டிப்பா கல்யாணம் பண்ணலாம். 8ல ஒரு கிரகம் திறந்து தசா நடக்கும் போது கண்டிப்பா அது திருமணத்தை கொடுக்குது அப்படின்றதுதான் கான்செப்ட். ஆனா
8ல இருந்து நடத்தும் போது ஒரு கசப்பையும் அங்க கொடுத்து, ஏன்னா கல்யாணத்து அன்னைக்கு ஒரு அடிதடி சண்டைகள் வந்துடும். கல்யாணத்துக்கு முன்னாடி மாமனார் மாமியார் இல்ல வந்து சம்பந்திகளுக்குள்ள ஒரு மனக்கசப்பை கொடுத்துட்டுதான் அந்த கல்யாணத்தை பண்ணுது. அப்படி பண்ணும்போது அந்த திருமணங்கள் ஓஹோன்னு இருக்கு. இதுதான் நான் சொல்ல வந்தது. இது வரைக்கும் நம்ம எடுத்ததுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேட்டுங்க. அதான் சார், முதல் நாள் வகுப்புல லக்ன புள்ளி லக்னாதிபதி சந்தியில் இருக்கக்கூடாது. 0.5 28.5 கொடுத்துட்டீங்க அதிகபட்சம் அப்படின்ற மாதிரி. அதாவது 2 டிகிரிக்குள்ள 1.5 டிகிரி அந்த மாதிரி. அப்படி இருந்தா என்ன சார்? 2 பேர்த்துக்கும் லக்ன புள்ளி சந்தியில் இருக்கக்கூடாது. அது மாதிரி அது மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு பாதிப்பு கொடுக்குது. என்ன பாதிப்பு கொடுக்குது? இப்ப லக்ன சந்தின்றது, லக்னம்ன்றது என்ன? ஜாதகர் இல்லையா? ஜாதகருக்கு எப்பயுமே ஒரு குறைகளை கொடுத்துருக்கு. எல்லாமே தடையா வந்தே நடந்துட்டு இருக்கும். எதுவும் வந்து சுமூகமா நடந்துடாது. அதே மாதிரி லக்னாதிபதி தசை நடந்ததுன்னா கண்டிப்பா அது வந்து ஒரு பாதகத்தை கொடுக்குது. லக்னத்துல அந்த வேற ஏதாவது கிரகம் இருந்து அதே சந்தியில இருந்து தசை நடந்துச்சுன்னா அது ஒரு பாதகத்தை தான் கொடுக்குது. அதனால 2 பேருக்குமே சந்தியில இருந்ததுன்னா சந்திரன் சந்தியில இருந்தா ராஜன் சந்திரன் சந்தியில, அதாவது மிதுன எண்டுலயும் கடகத்திலையும் வராம அது 30, அதாவது 29.29 டிகிரி 40 கலை அப்படின்னு ஒருத்தருக்கு இருக்கும். அது கடகத்துல பார்த்தா 40-45 கலை. இப்படி இந்த சந்தியில வந்து நிக்குதுன்னு வச்சுங்க, அது வந்து பெரிய தோஷத்தை கொடுக்கதானே செய்யுது. கண்டிப்பா சார், கண்டிப்பா கொடுக்கதான் செய்யுது. கண்டிப்பா கொடுக்கதான் செய்யுது. நம்ம அதுக்கு தான் சொல்லிருக்கோம், சந்தியில எந்த கிரகமும் இருக்கக்கூடாது. சந்தியில இருக்கும்போது இன்னொருத்தருக்கு அது நல்லபடியா இருந்தா பண்ணுங்க. 2 பேருக்குமே சந்தியில இருக்கிறத பண்ணாதீங்கன்னு சொல்லிருக்கோம். சார், இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல ஏதாவது டவுட் இருக்கான்னு கேளுங்க. நம்ம வந்து இது வரைக்கும் நம்மளோட திருமண வகுப்பு இன்னையோட முடியுது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்துடும். இது வரைக்கும் யாரும் வீடியோ வந்து பார்க்காதவங்க, ஓபன் பண்ணாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால தயவு செஞ்சு ஓபன் பண்ணி பாத்துருங்க, வருதான்னு பாத்துருங்க. நம்ம வீடியோ வந்து கண்டிப்பா எவ்வளவு நாள் முடியுமோ அவ்வளவு நாள் நான் வந்து யூடியூப்ல வச்சிருப்பேன். ஆனா யாருமே பார்க்காம இருக்கீங்க, யாருமே சப்போர்ட் இல்ல. நான் வந்து உங்களுக்கு ஓபன் பண்ணி கொடுக்கறதுல கண்டிப்பா வந்து நான் வந்து எந்த விதத்திலையும் அதிகமா சப்போர்ட் பண்ண முடியாது. நீங்க ஒரு வாரம் 10 நாளுக்குள்ள நீங்க வந்து இதை ஓபன் பண்ணி பார்த்துட்டு ஓபன் ஆகுது பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க பாத்துட்டு இருங்க. யாருமே பார்க்காம இருக்காத பட்சத்துல கண்டிப்பா 60 நாள்லயோ இல்ல 80-90 நாள்லயோ 120 நாள்லயோ இது வந்து ரிமூவ் பண்ணப்பட்டிரும். இல்ல அடிக்கடி எல்லாரும் பாத்துட்டு இருக்கீங்கன்னா, ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணதுன்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் யாருமே பார்க்காத வீடியோ வந்து இருக்கும்போது நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். அந்த நோட்டிபிகேஷன்ஸ் பிரகாரம் நாம வந்து அதிகமா நாள் வச்சுக்க முடியாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் அடிக்கடி பாருங்க. முடியலைன்னா நீங்க பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்துட்டீங்க, ஒரு பீரியடுக்கு அப்புறம் உங்களுக்கு தேவையில்லைன்னா, அதாவது கண்டினியூஸா 30 நாள் யாருமே பார்க்காம இருக்கிற பட்சத்துல அந்த வீடியோக்கள் யூடியூப்ல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. எனக்கு ஸ்பேஸ் கன்சைன் வரும்போது மட்டும்தான் இதை ரிமூவ் பண்ணுவேன். அதர்வைஸ் நான் சீக்கிரத்துல ரிமூவ் பண்ணுவேன்னு சொல்ல வரல. ஆனா யாருமே பார்க்காம இருந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வந்து இல்ல ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் வந்து சார் நான் பார்க்கல, எனக்கு வந்து மறுபடியும் வீடியோ கொடுங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது. இது வந்து 60 நாளைக்கு அப்புறமே யார் கேட்டீங்கன்னாலும் கண்டிப்பா எனக்கு கிடைக்காது, கொடுக்கறது கஷ்டம். அதனால 5 நாள் கிளாஸ் முடியும். வணக்கம் சார். அனுப்புறோம். சார், இந்த முடக்கு ராசி பத்தி நீங்க சொல்லுங்க சார். முடக்கு நட்சத்திரத்துல முடக்கு நம்ம பார்க்கலாம். முடக்குல நம்ம இங்க பாக்கலாம். திதிசூன்ய கான்செப்ட் நம்ம அது வந்து கர்ணம், திதிசூன்யம், யோகம் இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது முடக்கு எடுத்துக்கலாம். பட் 2 பேருக்குமே முடக்கு ராசியா வரும்போது நம்ம பண்ணாதீங்க. நீங்க அந்த பாயிண்ட் அதுல சேர்த்துக்கலாம். 2 பேருக்குமே லக்னமோ லக்னாதிபதியோ முடக்கு ராசியில போய் உட்காரும் போது அதை பண்ணாதீங்கன்னு சொல்லலாம். பட் முடக்க வந்து அதிகமா எடுத்துக்க வேண்டிய அவசியங்கள் இல்லை. நிறைய இடத்துல முடக்கு வந்து அந்த முடக்குக்கான நிவர்த்திகள் நம்ம பண்ணிட்டோம், அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம்னா முடக்கு வந்து விலகுது அப்படின்றதான் பார்க்கணும். சார், இந்த ஆயில் பாவம் பாவ பொருத்தம் இதெல்லாம் வந்து ஏப்புங்களா இல்ல நீங்களா போடுறது? என்னமா ஆயில் பாவம் பாவ பொருத்தம் எல்லாம் ஏப்புங்களா? இல்லம்மா. ஆயில் பாவம் எல்லாமே நான் வந்து போடுறதுதான். அப்ளிகேஷன்ஸ் எதுலயும் போடல, அப்ளிகேஷன் எதுவும் கிடையாது. இப்போ குருஜி, இப்ப வந்து 2 பேருக்குமே ஒரே மாதிரியான திதிசூன்ய வீடுகள் இருந்ததுன்னா, ஆனா அந்த இதுல கிரகமே இல்லைன்னு சொன்னா பாதிப்பு இல்ல, சேர்த்துக்கலாம் இல்லையா? சேர்த்துக்கலாம். 2 பேருக்குமே ஒரே திதிசூன்யமா வராம பாத்துங்க. அதாவது 2 பேருக்குமே பிரதமை திதி,
சோ இது வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப 4 திதி யோக கரணம் இந்த 4 மட்டும் நம்ம என்ன எடுத்துக்கோம் முதல்ல நீங்க பாருங்க, பார்த்துட்டு நோட் பண்ணி வச்சுங்க. இது வந்து உபவிதிகளா எடுத்துக்கிட்டு இப்ப கடைசியில நம்ம வந்து பொருத்தலாமா கூடாதா அப்படின்னு வரும்போது இதை நீங்க கண்டிப்பா அப்ளை பண்ணலாம். இப்ப 2 பேருக்குமே அங்க 4 அதிபதி நல்லா இல்ல, 2 பேருக்குமே திதி சூன்யம் ஒரே அதிபதி, 2 பேருக்குமே கரணாதிபதி 1, 2 பேருக்குமே யோகாதிபதி அவயோகாதிபதி அவயோகி 1 அப்படின்னா இது வந்து மைனஸ் தான் கொடுக்குது. ஓகே, இது மைனஸ் அப்படின்னு வச்சுக்கோம். மத்த எல்லாமே பிளஸ்ஸா இருக்கிற பட்சத்துல இது பரவாயில்ல அப்படின்னு நம்ம விட்டுருவோம். மத்த எல்லாமே மைனஸா இருக்க பட்சத்துல இதுவும் மைனஸா இருந்ததுன்னா கண்டிப்பா வேண்டாம். இல்ல அங்க வந்து ஒரு 50% தான் எனக்கு கிடைக்குது சார், கொஞ்சம் மியூட் போட்டுங்க, 50% தான் அங்க கிடைக்குது எனக்கு அப்படின்னும் போது இங்க அடுத்த 50% இங்க நல்லா இருக்கு. இங்க 4 அதிபதி நல்லா இருக்காரு, யோகாதிபதி நல்லா இருக்காரு, 2 பேருக்குமே யோகிகள் நல்லா இருக்காங்க, இவங்க வந்து நல்ல ஸ்தானங்கள்ல இருக்கிறாங்க லக்னத்துல அப்படின்னும் போது எனக்கு அடுத்த இதுல 50% தான் கிடைக்கும் போது இங்க வந்து 100% இந்த 4மே நல்லா இருக்குன்னா கண்டிப்பா இணைக்கலாம். குருஜி ஒரே கரணம் கூட இருக்க கூடாது இல்லையா? ஒரே கரணம் வேண்டாம், முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ குருஜி. மாந்தி நம்ம வந்து பார்க்கல. எனக்கு வந்து மாந்தி வந்து நம்ம அடுத்த வகுப்புல நான் மாந்தியும் சேர்த்து சொல்றேன். பட் மாந்தி வந்து பொதுவா நீங்க மாந்தின்னு கேட்டதுனால சொல்லிடுறேன். மாந்தி வந்து 2ஆம் இடத்துலயோ 7ஆம் இடத்துலயோ இருக்கிறார் அப்படின்ற பட்சத்துல இது வந்து ஒரு பாதிப்பை கண்டிப்பா கொடுக்குது. அவர் யார் சாரத்துல இருக்காருன்னு பாருங்க. அவர் இருக்க சாரநாதன் ஓகே எப்படி இருக்கு, எந்த பாவத்துக்கு அதிபதி, கண்டிப்பா அந்த பாவம் சம்பந்தமான ஒரு குற்றத்தை மாந்தி கொடுக்கிறார். இப்போ உதாரணத்துக்கு மாந்தி வந்து 7ஆம் இடத்துல இருக்காருன்னு வச்சுங்க. 7ஆம் இடத்துல யார் சாரத்துல இருக்காரு? குரு சாரத்துல இருக்காருன்னு வச்சுங்க. குரு வந்து எந்த இடத்துல இருக்காரு? குரு வந்து 5ஆம் இடத்துல இருக்கா. சோ குழந்தை சார்ந்த விஷயங்கள்ல இல்ல 2வது குழந்தை சார்ந்த விஷயங்கள்ல மாந்தி கண்டிப்பா ஒரு பிரச்சனையை கொடுக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம். 7ஆம் பாவம்ன்றது அவர் அஃபெக்ட் பண்றதை விட யார் சாரத்துல இருக்காரு? குரு சாரத்துல இருக்காரு. குரு எங்க இருக்காரு? குரு 5ஆம் இடத்துல சம்பந்தப்படுறாரு. சோ கண்டிப்பா குழந்தை பிறப்புல இவருக்கு ஒரு பிரச்சனைகள் உண்டு, இல்ல 2வது குழந்தை பிறப்புல இவருக்கு ஒரு பிரச்சனைகள் உண்டு அப்படின்றத மாந்தியை வச்சு நம்ம இல்ல குழந்தை பிறப்புல பாதிப்புனா இறந்து பிறக்கிறதுக்கு உண்ட வாய்ப்பு இருக்கு இல்லீங்களா? அங்க 8ஆம் இடம் சம்பந்தப்பட்டுச்சு, 8ஆம் இடம் 12ஆம் இடம் சம்பந்தப்பட்டுச்சுன்னா இறந்து பிறக்க வாய்ப்பு உண்டு. சார் பொதுவா திருமணத்துக்கு மட்டும்தான் மாந்தி 2-7 இருக்க கூடாதுங்களா? இல்லம்மா, திருமணத்துன்னு எடுக்கும்போது 2-7 நம்ம எடுத்துக்கிறோம். பொதுவா மாந்தி எங்க இருந்தாலும் அந்த எந்த சாரத்துல உட்கார்ந்து இருக்காரோ அந்த சாரநாதன் எங்க இருக்கா, எந்த பாவத்துக்கு அதிபதியோ அந்த பாவம் சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கிறார் அப்படின்றது மாந்தியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஓவராலா எடுத்துக்கங்க. அடுத்த கிளாஸ் வரும்போது இல்ல வந்து நம்ம வேற எப்பயாவது டைம் கிடைக்கும் போது மாந்தியை பத்தி ஃபுல்லாவே பார்க்கலாம். 10-11 பாதிப்பு கொடுக்கறது இல்லையா சார்? மாந்தி 10-11 கொடுக்கறது இல்ல. மாந்தி வந்து இதேதான் சூரியன் மாதிரிதான் 3, 6, 10, 11 உபஜய ஸ்தானங்கள்ல இருக்கும்போது பாதிப்பு கொடுக்கறது. 3, 6 சேர்த்துக்கலாம். 3, 6, 10 சேர்த்துக்கலாம். 3, 6, 10, 11 உபஜய ஸ்தானங்கள் இருக்கும்போது பெரிய பாதிப்புகளை கொடுக்கறது இல்ல, நன்மைகளை செய்யறான்னு. சார் இப்போ 10ல வந்து சனி பகவானோட மாந்தி இருக்காருன்னா அந்த இடத்துல கர்ம தோஷம் இருக்குன்னு எடுத்துக்கணும் இல்லையா? கண்டிப்பா சார், கண்டிப்பா 10ல அங்க இருக்கும்போது கர்மம் சார்ந்த விஷயங்கள்ல கண்டிப்பா, அதாவது பிரேத சாபம்னே எடுத்துக்கலாம். அதான் நீங்க பிரேத சாபம்னே எடுத்துக்கலாம். ஓகே சார். 10ஆம் இடம்ன்றது சனி இருக்காரு, சனி வந்து எடுத்துக்கலாம். அங்க வந்து மாந்தி இருக்கும்போது இது பிரேத சாபம் அப்படின்றத கண்டிப்பா எடுத்துக்கலாம். அது வந்து பாதிப்பை தான் கொடுக்குது. ஒரு ஃபேமிலியில 3 ஜாதக பசங்கள்ட்ட கொடுத்தாங்க சார். 3 பேருக்கும் 10ல சனியோட 10ல மாந்தி. ஆமா, பிரேத சாபம் இருக்குன்னு அர்த்தம். இவங்க எல்லாரையும் வந்து திருவள்ளம் போய் பித்ரு தர்ப்பணம் கொடுக்க சொல்லுங்க. வருஷத்துக்கு ஒரு வாட்டி போய் கொடுக்கறது நல்லது. ஏன்னா ஒரு வீட்டுல வந்து 3 பேருக்கும் இருக்கிறதுன்றது வம்சாவழியா வரக்கூடிய தோஷங்கள், வம்சாவளி தோஷங்கள் சொல்லுவாங்க. திருவாலங்காடு மாந்தி பரிகாரம் பண்ண சொல்லியிருக்கேன். பண்ணலாம் சார், பண்ணலாம். இல்ல இந்த மாதிரி இருக்கிறவங்க அநாத பிணம் இருந்ததுன்னா அதை வந்து அடக்கம் பண்றதுக்கு, என்ன பிணம் எரிப்பவர்களுக்கு வந்து தானம் செய்வது, இதெல்லாம் ஒரு சின்ன பரிகாரம். கண்டிப்பா வந்து அநாதை பிணங்களுக்கு அடக்கம் செய்வதற்கு எவ்வளவு செஞ்சாலும் அது அவ்வளவும் ஒரு பரிகாரமா அமையும். தெரிஞ்சு சொன்னேன். கண்டிப்பா சார். சோ வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? இது வரைக்கும் பார்த்தது
எல்லாம் எப்பங்க சார் மாந்திக்கான கோவில் வந்து திருவாலங்காடுங்களா இல்ல திருவாலங்காடு மாந்தி கோயில் இருக்கு, திருவாலங்காட்டுல மாந்தி கோயில் இருக்கு, மாந்தி கோயில் போயிட்டு வரலாம் சார். பிடிஎஃப் வந்து ஒரு வாரத்துல இருந்து 10 நாள் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நல்லபடியா ப்ரிப்பேர் பண்ணி நான் கொடுக்கணும். அதனால ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், பாதி முடிஞ்சிச்சு, இன்னும் கொஞ்சம் பாதி பண்ணிட்டு அதை ரிவ்யூ பண்ணி கொடுக்கணும். அதனால ஒரு வாரம் இல்ல ஒரு 10 நாள் ஆகும் கண்டிப்பா. மெயிலுக்கு வந்துடும், மெயில் அட்ரஸ் உங்களுக்கு மெயிலுக்கு வந்துடும். சார் நீங்க பேசுறது கேட்கல, நீங்க அப்புறம் தனியா கூப்பிட்டு என்ன பேசுங்க, நம்ம பேசிக்கலாம். நீங்க பேசுறது கேட்கலங்க, நம்ம தனியா கூப்பிடுங்க, பேசிக்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரும் சார்பாகவும் எங்களுடைய நன்றி உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். நன்றி சார், நன்றி சார், நன்றி சார், நன்றி சார், நன்றி நன்றி. என்னோட யூடியூப் சேனலுக்கு வந்து அதுல வந்து நிறைய இது போட்டிருக்கேன். போன வகுப்பு நடந்தது எல்லாமே வரும். இனிமேலும் அதுல வந்து மற்ற விஷயங்கள் போடுவேன். அதுல நீங்க வந்து பார்த்து நிறைய விஷயங்கள். ரொம்ப நன்றிகள் சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி சார். நன்றி சார், தேங்க்யூ சார். நன்றி சார், வகுப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ சார், வாழ்க வளமுடன் சார். ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் மிக்க நன்றிகள் சார். தேங்க்யூ.